சாந்தி. உஷா. ஓம் சாந்தி. சாந்தி. வணக்கங்கள். ஓம் சாந்தி. சோ இன்றைய வாரத்தின் முதல் நாள் இல்லையா, திங்கட்கிழமை. இன்றைய அழகான நாள்ல உங்களை சந்திக்கிறது ரொம்பவுமே பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவுமே, அதாவது சிவனுக்கு உகந்த நாள், சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரொம்பவுமே அற்புதமான நாள். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கு. சோ இந்த நாள் எல்லாமே புதுசா ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. அப்ப இன்றைய நாள்ல பாபா நமக்காக சொல்லக்கூடிய முரளிய நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிடம் அமைதியில இருக்கலாம். நான் புருவ மத்தியில் பிரகாசிக்கக்கூடிய தூய்மையின் நட்சத்திரம். என்னுடைய மனக்கண்களால என்ன நான் பாக்குறேன்? நட்சத்திரமாகிய நான் தூய்மையின் ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் எஜமானன். என்னிடமிருந்து தூய்மையின் ஒளி என்னை சுற்றிலும் பரவி கொண்டிருக்கிறது. தந்தைக்கு சமமாக நிர்மலமான நட்சத்திரமாக நான் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி. அதே உணர்வுல புருவ மத்தியில் பிரகாசிக்கும் தூய்மையின் ஒளி நட்சத்திரம் அப்படிங்கிற உணர்வுல இன்றைய முழு முரளியையும் நாம கவனிக்கலாம். பார்க்க போனா 1972ல 18th ஜனவரி முரளி இல்ல. அதனால அந்த வருடம் 21ஆம் தேதி பாபா வந்திருக்காரு. அப்ப நாம அதுதான் அந்த 21/1/1972 18th ஜனவரியை போலவே 21ஆம் தேதியும் மிக முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த முரளியை, ஏன்னா அந்த வருஷம் 18th இல்ல, 18th முரளி அன்னைக்கு இல்ல. ஆகவே அது தமிழ்லையும் இல்ல. சோ அது ஹிந்தில தான் இருக்கு. நான் கொஞ்சமா ஹிந்தில படிச்சுட்டு ஃபுல்லாவே நான் தமிழ்ல சொல்லிடுறேன். ஓகே, ஓகே தானே உங்களுக்கு? ஓகேவா? ஓகே. சோ முழுமை தமிழ்ல தான் வரும். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே. முரளி டேட் 21/1/1972. இந்த முரளியில பாபா நிறைய அந்த அஷரீரி நிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நிறைய முக்கியமான சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் இந்த முரளியில சொல்லப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் பெரிய முரளியும் கூட, நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணிடலாம். முரளியினுடைய ஹெட்டிங் என்ன அப்படின்னா, நிரந்தர யோகி ஆவதற்கான எளிதான விதிமுறைகள். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதானே இல்லையா? பிராமண ஆத்மாக்கள் நிரந்தர யோகிகளாக ஆகணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். சோ அதற்கான எளிதான விதிமுறைகளை பற்றி தான் பாபா சொல்லி கொடுக்கிறாரு. जैसे 1 सेकंड में स्विच ऑन और ऑफ किया जाता, ऐसे ही 1 सेकंड में शरीर का आधार लिया और फिर 1 सेकंड में शरीर से परे अशरीरी स्थिति में स्थित हो सकते हो. ஒவ்வொரு கருத்துகளுமே இதுல வரக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே எப்படின்னா, நம்மை நல்ல ஒரு நிரந்தர யோகியாக மாற்றுவதற்கான கருத்துகள், நிறைய டிப்ஸ் பாபா இந்த முரளியில கொடுத்திருக்காரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு வினாடியில் ஒரு ஸ்விட்ச் இருக்கு அப்படின்னா அதை ஆன் பண்றோம் இல்லையா? இப்ப லைட் இல்ல, டார்க்கா இருக்கு அப்படின்னா ஒரு வினாடியில ஸ்விட்ச ஆன் பண்றோம், லைட் வந்துடுது இல்லையா? அதே போல ஒரு வினாடியில ஆஃப் பண்ணிடுறீங்க.
அதே மாதிரிதான் ஒரு வினாடியில் ஷரீரத்தை ஆதாரமாக எடுக்கின்றீர்கள். கூடவே ஒரு வினாடியில் ஷரீரத்திலிருந்து விலகி அஷரீரி நிலையில் நிலைத்திருக்க முடியுமா அப்படின்னு பாபா குழந்தைங்க கிட்ட கேக்குறாரு. ஒரு வினாடியில் ஷரீரத்திலிருந்து விலகி விட வேண்டும். எப்படி ஸ்விட்ச் ஆன் பண்றது, ஸ்விட்ச் ஆஃப் பண்றது எளிதானதாக இருக்கோ, அதே போல உடலின் உணர்விலிருந்து உடலற்ற நிலை அஷரீரி, ஷரீரத்தில் இருந்தாலும் முழுமையான ஆத்ம உணர்வில் நிலைத்திருக்கக்கூடிய நிலை, அந்த நிலையில் இருப்பது உங்களுக்கு எளிதானதாக இருக்கா அப்படின்னு பாபா கேக்குறாரு. அதாவது உடனடியாக நம்ம சரீரத்துல வரோம், உடனடியாக ஷரீரத்திலிருந்து விலகி விடுகிறோம். இந்த ஒரு பயிற்சியை செய்யுங்கள். நேற்றைய அவ்வியக்த முரளியில கூட பாபா நமக்கு ட்ரில் பிராக்டிஸ் பண்ணுங்க, எப்பெல்லாம் ஒரு நாள்ல நேரம் கிடைக்குதோ பல முறை வினாடியில் நிராகாரி ஆகிவிடுங்கள், வினாடியில் ஃபரிஷ்தாவாக ஆகிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இல்லையா? எப்படி நம்ம பிசிக்கலி ஹெல்தியா இருக்கணும், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரில், இந்த மசில்ஸ் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், உடலை நன்றாக அசைத்தல், உடலோட எல்லா உறுப்புகளையும் தசைகளையும் நன்றாக அசைத்தல், இது உடலை ஆரோக்கியமாகவும் நல்ல வாமாவும் வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது இல்லையா? அதே போலதான் மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரில் அப்படிங்கிறது நமக்கு உதவி செய்யுது. பாபா பாத்தீங்கன்னா நிறைய 1 ஸ்டெப் ட்ரில், 2 ஸ்டெப் ட்ரில், 3 ஸ்டெப் ட்ரில், 4 ஸ்டெப் ட்ரில், 5 ஸ்டெப் ட்ரில் அப்படின்னு நிறைய பயிற்சிகளை பாபா கொடுத்திருக்காரு. ஒரு ஸ்டெப் அப்படின்னா என்ன? பாபா சொல்லுவாரு, அஷரீரி ஆகிவிடுங்கள், ஒரு வினாடியில் நிராகார நிலையை அடைந்து விடுங்கள். அப்ப அந்த ஒரு வினாடியில் ஆத்மா என்ன பண்ணணும்? எப்படி ஸ்விட்ச் போட்ட உடனே போற மாதிரி ஆத்மா இந்த உடல்ல இருந்து விலகி பரம்தாமத்துக்கு போயிடுது, பாபாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்குது. அடிக்கடி அந்த பயிற்சியை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது 1 ஸ்டெப் ட்ரில். அதே மாதிரி 2 ஸ்டெப் அப்படின்னா ஃபரிஷ்தா நிலை மற்றும் நிராகார நிலை அப்படிங்கிறது 2 ஸ்டெப் ட்ரில். 3 ஸ்டெப் அப்படின்னா பாபா சொல்லுவாரு, பிராமண நிலை, ஃபரிஷ்தா நிலை, தேவதா நிலை அப்படின்னு சொல்லுவாரு. 4 ஸ்டெப் ட்ரில் அப்படின்னா எழுதிட்டீங்களா? பிராமண நிலை, ஃபரிஷ்தா நிலை, தேவதா நிலை. ஒரு வினாடியில் நான் என்னுடைய சம்பூர்ண அந்த பிராமண குல பூஷணன் அப்படிங்கிற அந்த பெருமிதத்துல நிலைத்திருக்கேன். அடுத்த வினாடியில் ஃபரிஷ்தாவாக ஆகிவிடுகிறேன். அடுத்த வினாடியில் நான் சத்தியுக தேவ ஆத்மாவாக, என்னுடைய சத்தியுக தேவ ஆத்மா இல்லையா, என்னுடைய வருங்கால ஸ்வரூபத்தை நான் நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்தது 4 ஸ்டெப் ட்ரில் அப்படின்னா என்ன? பாபா சொல்லுவாரு, சார்தாம் யாத்ரா, மதுவனத்தினுடைய 4 தாமங்களை சுற்றி வாருங்கள் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? பாபாவின் குடிலில் அமர்தல், அதே போல பாபாவின் அறையில் அமர்தல், ஹிஸ்டரி ஹால்ல அமர்தல், அதுக்கப்புறம் சாந்தி ஸ்தம்பத்தில் அமர்தல். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது நம்ம என்ன பண்ணிடணும், இந்த சார்தாம் யாத்ரா 4 தாமங்களின் யாத்திரையை நாம செஞ்சுட்டு வந்துடணும். மதுபனுக்கு போயிடணும் இல்லையா? வருடத்திற்கு ஒரு முறை பிசிக்கலி நம்ம எல்லாருமே மதுபன்ல பாபாவை சந்திப்பதற்காக போறோம். ஆனா தினம்தோறும் மதுபன் போறீங்களா? தினம்தோறும் ஒரு முறையேனும் என்ன பண்ணணும், அந்த மதுபன் நம்மளோட மனக்கண்கள் அந்த நினைவு இருக்கு இல்லையா? அப்போ 1 டைம் ஆவது நம்ம மதுபனத்துக்கு போயிட்டு வந்துடணும். போலாமா? சோ இந்த 4 ஸ்டெப் ட்ரில் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்க 5 ஸ்டெப் 5 ஸ்டெப் ட்ரில் என்ன அப்படின்னா 5 ஸ்வரூபங்களுக்கான பயிற்சி. நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததுதான். ஆத்மாவின் அனாதி நிலை, அதாவது ஆத்மா பரம்தாமத்தில் இருக்கக்கூடிய நிலை, ஆத்மாவின் அனாதி நிலை, இட்டர்னல் ஸ்டேஜ். ஆத்மா பரம்தாமத்தில் பாபாவோடு இணைந்திருக்கும் நிலை. இரண்டாவது ஆதி நிலை, நான் ஆத்மா என்னுடைய முதல் பிறவியை எடுத்திருக்கேன் இல்லையா? ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரோடு நானும் சம்பூர்ண தேவ ஆத்மாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவதா நிலை, அதுதான் என்னுடைய 2வது நிலை. 3வது நிலை என்ன? துவாபர யுகத்தில் இருந்து கலியுகம் வரைக்கும் நான் என்னுடைய பூஜைக்குரிய நிலையில் உள்ளேன்.
பூஜைக்குரிய நிலைதான் மூன்றாவது நிலை இல்லையா? பக்தி மார்க்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆலயங்களில் வைத்து பூஜை செய்கிறார்கள். அப்ப என்னோட பூஜைக்குரிய நிலை. அதே போல அடுத்தது பிராமண நிலை. இந்த சங்கம யுகத்தினுடைய பிராமண நிலை. ஐந்தாவது ஃபரிஷ்தா நிலை. அப்போ இந்த 5 ஸ்டெப் ட்ரில் 5 சொரூபங்களுக்கான பயிற்சிய பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாளைக்கு 8 முறை நீங்க பயிற்சி செய்யணும். ஒவ்வொரு முறையும் பாத்தீங்க அப்படின்னா 5 நிமிடங்கள் நீங்க இத செய்யுங்க. ஒருவேளை முழு நாள்ல இப்ப வந்து 8 முறை பண்ணணும்னா நான் 4 முறை தான் பண்ணியிருக்கேன். அப்ப அதுக்கு என்ன அப்படின்னா நைட்டு நம்ம ஓய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி குட் நைட் மெடிடேஷன் பண்ணுவோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 ஸ்டெப் ட்ரில்லையும் எத்தனை முறை நான் செய்யலையோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு படுக்கணும் அப்படின்னு பாபா ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காரு. ஓகேவா? அப்போ இந்த பயிற்சிகள் எல்லாம் எதற்காக அப்படின்னா என்னுடைய மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக பாபா அவ்யக்த முரளியில் தன்னுடைய குழந்தைகளுக்காக சொன்ன கருத்துகள். அப்ப பாருங்க, பாபா சொல்றாரு, ஒரு வினாடியில் அஷரீரி ஆவதற்கான பயிற்சியை நீங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க இல்லையா? இப்ப இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் பாருங்க, ஒரு விளையாட்டு இருக்கு, ஸ்டாச்சு அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கு. எல்லாரும் பலவிதமான இப்ப மியூசிக் பிளே ஆயிட்டே இருக்கும், நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஓடுவாங்க, வருவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் வந்து பண்ணலாம். ஆனால் எப்ப ஸ்டாச்சு அப்படின்னு சொல்றோமோ அவங்க என்னவாயிடணும்? ஸ்டாச்சு ஆயிடணும், ஒரு சிலை போல நின்று விட வேண்டும். அவங்க வந்து எவ்வளோ ஒரு கடினமான ஒரு அசைவுகளை மேற்கொண்டிருந்தாலும் அதே அசைவுல அவங்க ஸ்டாச்சு மாதிரி சிலையை போல வந்து நிக்கணும். அந்த மாதிரி இப்ப நீங்க கிச்சன்ல சமைச்சுக்கிட்டே இருக்கீங்க, இல்ல வந்து வேற ஏதாவது வேலைகள் செய்றீங்க, ஒரு வினாடியில் நான் அதுல இருந்து விடுபட்டு அஷரீரி நிலை முழுமையா புருவ மத்தியில் பிரகாசித்து கொண்டிருக்கும் வெண்ணிற ஒளி புள்ளி அப்படிங்கிற அந்த நினைவில் நிலைத்திருக்க நான் என்ன பண்ணிடணும்? பயிற்சி செஞ்சிடணும். ஓகேவா? அப்ப பாபா சொல்றாரு, அந்த அஷரீரி நிலையை பயிற்சி செய்யுங்க. இதற்குதான் கர்மாதீத் நிலை என்று சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி அனுபவம் ஆகும். எப்படி அப்படின்னா அடுத்த எக்ஸாம்பிள் பாபா சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னாரு ஸ்விட்ச் ஆன் பண்றது, ஸ்விட்ச் ஆஃப் பண்றது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் எப்படின்னா, எப்படி நம்ம வந்து ஒரு உடையை போடுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க, அதாவது அந்த உடை வேண்டாம். இப்ப நீங்க ஒரு அழகான உடையை அணிஞ்சு கிளம்பலாம்னு நினைக்கிறீங்க. அது உங்களுக்கு ஃபிட் ஆகலைன்னா நீங்க என்ன பண்ணிடுறீங்க? உடனடியாக இன்னொரு உடையை அணிந்து கொள்கிறீர்கள். அப்போ இந்த உடலுக்கு ட்ரெஸ் போடுறதும் வேற உடையை மாற்றுவதும் நம்ம கையில தான் இருக்கு. எப்ப தேவையோ நாம என்ன பண்றோம்? அந்த உடையை போட்டுக் கொள்கிறோம். தேவையற்ற போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வேற உடையை நம்ம வந்து போட்டுக்கிறோம். அதே மாதிரிதான் எப்படி உடை மாற்றுவது மிக எளிதோ அதே போல அஷரீரி உணர்வில் நிலைத்திருப்பது மிக எளிதாக இருக்க வேண்டும். எப்பெல்லாம் தேவைப்படுதோ உடனே நான் என்ன பண்ணிடணும்? அஷரீரி இல்லையா? உங்களுக்கு போன் கால் வருது, போன் அட்டன் பண்றீங்க, நான் புருவ மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஆத்மா அப்படிங்கிற அந்த பெல் அடிச்சதுமே என்ன ஆயிடணும்? இங்க பெல் டிங்குன்னு அடிக்கணும். அப்படி லைட் எரிஞ்ச மாதிரி என்ன பண்ணும்? அங்க போன்ல எனக்கு பெல் அடிக்கும் போதே புருவ மத்தியில அப்படியே லைட் வந்து பிளிங்க் ஆகணும் இல்லையா? இப்ப எனக்கு முன்னாடி நான் வந்து சென்டருக்கு போறேன், இல்ல நான் என்னோட ஸ்ட்ரீட்ல நான் நடந்து போறேன், இல்ல யாரை பார்க்கும் போதும் புருவ மத்தியில் பிரகாசிக்கக்கூடிய அந்த ஒளி வந்து என்னுடைய கண்களுக்கு புலப்பட்டுட்டே இருக்கணும். அப்ப என்ன? எப்படி உடை மாற்றுவது எளிதோ அவ்வளவு எளிதாக நான் என்னுடைய அஷரீரி நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து பாபா சொல்றார். அப்ப எவ்வளவு அழகான ஒரு பயிற்சி இல்லையா? இரண்டாவது. அப்ப பாருங்க, அந்த மாதிரி அனுபவம் வந்து செய்யுங்க. இந்த சரீரம் என்பது உடையை போல இல்லையா? அப்ப நான் யோகால என்ன பண்ணணும்? உட்கார்றேன், ஆத்மா, நான் ஆத்மா. நேத்து கூட பாபா அவ்யக்த முரளியில சொல்லி இருந்தாரு இல்லையா? புள்ளி புள்ளி புள்ளின்னு நினைக்கிறதுனால புள்ளி காணாம போயிடுது அப்படின்னு வந்து சொல்லி இருந்தாரு. அப்போ நான் புள்ளியாக உள்ளேன், புருவ மத்தியில் உள்ளேன், அப்படி எல்லாம் கிடையாது. உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த ட்ரெஸ் அப்படியே வந்து வேனிஷ் ஆயிடுது, எவாபரேட் ஆயிடுது. ஜஸ்ட் சோல் ஒரு லைக் அந்த பலூன் மாதிரி, இல்ல ஒரு பேர்ட், ஒரு பறவையை போல பறந்து போயிடுறேன். எங்க போயிடுறேன்? இங்க இருந்து அப்படியே பறந்து போய் எங்க பாபாவுடைய இதய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய அப்பா எப்படி இருக்காரு? பேரொளி. அந்த பேரொளியின் இதய சிம்மாசனத்துல நான் உட்காரணும்னா ஒளியாக இருந்தால் மட்டும்தானே அமர முடியும்.
இல்லையா? அப்ப அடிக்கடி நான் என்ன பண்ணணும்? அந்த ஒரு பயிற்சி. உடல் அப்படிங்கிற உடை காணாம போயிடுது. ஆத்மா ஒளி என்ன பண்றேன்? அப்படியே மேல பறந்து போய் பரந்தாம வாசியாக அமர்ந்திருக்கேன். அப்படிங்கிற பயிற்சி அடிக்கடி பண்ணும்போது, காலையில ஆத்மா லைட் எவ்வளவு பிரகாசமா இருக்கோ, அதே போல தானே நைட் வரைக்கும் பிரகாசமா இருக்கும். அங்க ஏதாவது டிம் ஆயிடுமா? லைட் டிம் ஆயிடுமா? பிரைட்னஸ் கம்மி ஆயிடுமா? கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும் யாரு? நம்முடைய ஒளியின் மூலமாக அநேகரின் ஒளியை ஏற்றுவதற்கு நிமித்தமானவர்கள். அப்ப என்னுடைய புருவ மத்தியில பிரகாசிக்கக்கூடிய லைட் எப்படி இருக்கணும்னா, நான் யாரெல்லாம் பாக்குறேனோ அவங்க எல்லாரோட லைட்டும் பிரைட் ஆயிடணும். என் பக்கத்துல வராங்கனாலே அவங்களோட நெற்றியில என்ன பண்ணணும்? ஆத்ம லைட் அப்படியே பிரைட்டா எரிஞ்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி இல்லையா? முதல் நாள் முரளியில நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யாரெல்லாம் பிரம்மா பாபாவை பார்த்தார்களோ அவங்களுக்கு என்ன தென்பட்டது? பிரம்மா பாபாவுடைய புருவ மத்தியில ஒரு ஸ்டார் பிரகாசமா ஜொலிச்சிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது இல்லையா? அதை போல சகுந்தலா மாதாஜியோட நெற்றியில ஸ்டார் பிரகாசமா ஜொலிக்கணும். அப்படிதானே? என்ன கமலாம்பிகை மாதாஜி, ஜெயந்தி மாதாஜி உங்க நெற்றியில எல்லாம் என்ன ஸ்டார் பிரகாசமா ஒரு பொட்டு வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படியே உங்களை பார்க்கும் போதே அந்த ஸ்டார் ஜொலிக்கணும். அப்ப பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப அந்த உடையை போல அனுபவம் ஆகணும். ஐசே அனுபவ் இஸ் ஷரீர் ரூபி வஸ்திரமேகோ. இந்த சரீரம் அப்படிங்கிறது ஒரு உடையை போல. அப்ப காரியங்கள் செய்யும் பொழுது கூட அந்த அனுபவம் தான் நீங்க செய்யணும் இல்லையா? அப்போ ஆத்மா நான் தான் மாஸ்டர். நான் என்ன பண்றேன்? இந்த உடல் எனும் உடையை அணிந்து கொண்டு காரியங்களை செய்யறேன். நான் உடைக்குள்ள இருந்துகிட்டு இருக்கேன், ஆத்மா வரேன் கிடையாது. நான் ஆத்மா உடல் அப்படிங்கிற உடைய போட்டுக்கிட்டு, எப்படி நம்ம அலுவலகத்துக்கு போறோம்னா அதற்கேற்ற உடை, சென்டருக்கு போறோம்னா அதற்கேற்ற உடை, வீட்டுல இருக்கோம்னா அதற்கேற்ற உடை, இல்ல ஏதாவது முக்கியமான நிகழ்வுகளுக்கு போறோம்னா அதற்கேற்றாற் போல் உடையை போட்டுக்கிறோம் இல்லையா? அதே போலதான் ஆத்மா காரியங்களை செய்யும் பொழுது இந்த உடல் எனும் உடையை அணிந்து காரியத்தை செய்யுது அப்படிங்கிற பயிற்சி பண்ணுங்க. ஓகே, காரியம் முடிஞ்சிடுச்சு. காரியம் முடிஞ்ச உடனேயே என்ன பண்ணணும்? உடையிலிருந்து விடுபட்டு விடுங்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. அதை போட்டுட்டே இருக்க கூடாது இல்லையா? இப்ப குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வராங்கன்னா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல நம்ம வேலை முடிந்த உடனேயே உடல் எனும் உடையிலிருந்து விடுபட்டு விட வேண்டும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு இல்லையா? शरीर और आत्मा दोनों का न्यारापन चलते फिरते भी अनुभव होना. அப்ப சரீரம் வேறு ஆத்மா வேறு. யோக நிலையில் அமரும் பொழுது, பக்திக்காக அமரும் பொழுதுதான் எனக்கு அந்த நினைவு வருது. அப்படி கிடையாது. பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, எந்த காரியம் செய்யும் போதும் ஹோல் டே எனக்கு இந்த ஒரு அனுபவம் இருக்கணும். இந்த சரீரம் வேறு, நான் வேறு அப்படிங்கிற அனுபவம். அந்த அனுபவம் இருக்கா? இனிமே அதை பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? நான் ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக இதை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ள வந்துடணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப இது ஒரு பயிற்சியாகவே மாறிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பயிற்சி யாருக்கெல்லாம் ஏற்பட முடியும் அப்படின்னா, जो शरीर के साथ व शरीर के संबंध में जो भी बातें हैं, शरीर की दुनिया, संबंध व अनेक जो भी वस्तुएं हैं, उनसे बिल्कुल डिटैच होंगे. जरा भी लगाव नहीं होगा, तब न्यारा हो सकेंगे. மிக அழகான கருத்தை பாபா சொல்றாரு. எப்பொழுது நான் இந்த உடலினம் உடையில் இருந்து விடுபட்டு இருக்க முடியும் என்றால், ஷரீரத்துடன், இந்த சரீரம் இருக்கு, ஷரீரத்தோட சேர்ந்து ஷரீரத்தின் சம்பந்தங்கள், உறவுகள் என்னெல்லாம் இருக்கோ, ஷரீரத்தோடு இணைந்த விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்கோ, ஷரீரத்தின் உலகம் எதுவெல்லாம் இருக்கோ, நம்மை சார்ந்த கனெக்டடான விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்கோ, அநேக பொருட்கள், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள், இது எல்லாவற்றிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். எதன் மீதும் சிறிதளவு கூட
பற்று அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சரீரத்துலதான் இருக்கேன், உறவுகளோட இருக்கேன், என்னோட வீட்டுல நான் இருந்துட்டு இருக்கேன். நிறைய பொருட்கள் பாருங்க, இந்த டிவைசஸ், சிலர் லேப்டாப்ல இருக்கலாம், சிலர் டேப் வச்சிருக்கலாம், சிலர் வந்து நோட் பேட் வச்சிருக்கலாம், சிலர் வந்து மொபைல் வச்சிருக்கலாம். அந்த அந்த டிவைசஸ் என்னுடைய பொருட்களை நான் வந்து பயன்படுத்துறேன் இல்லையா? ஒரு அழகான ஏசி அறையில அமர்ந்திருக்கலாம், இல்ல ஒரு சோஃபால அமர்ந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மை சுற்றி பலவிதமான பொருட்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன் இல்லையா? அப்போ இல்லறத்திலயும் சரி, அலுவலகத்திலயும் சரி, காரியங்களுக்காக அநேகருடைய தொடர்புலையும் நான் வந்துட்டு இருக்கேன். இது எல்லாமே இருந்தாலும் கூட இதன் மீது எனக்கு என்ன இருக்கக்கூடாது? பற்று இருக்கக்கூடாது இல்லையா? எந்த பொருள் இப்ப இந்த ஒரு பென்சிலை பயன்படுத்துறேன் அப்படின்னா இதன் மீது எனக்கு என்ன இல்ல, என்னுடைய தேவைக்காக பயன்படுத்திட்டு இருக்கேன் இல்லையா? இன்னும் இந்த ஒரு உள்ளன் கிளாத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய தேவைக்காக. பட் அது மேல எனக்கு என்ன கிடையாது? பற்று கிடையாது. ஏன்னா எந்த ஒரு விஷயமாவது திரும்ப திரும்ப எனக்கு நினைவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மேல எனக்கு பற்று இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த நினைவு என்ன பண்ணுது? அந்த பொருள் மீதான, விஷயங்கள் மீதான, மனிதர்கள் மீதான பற்று என்ன பண்ணுது அப்படின்னா, என்னை பாபாவோட கனெக்ட் பண்ண விடாது. அதனால பாபா சொல்றாரு, யாரால விடுபட்டு இருக்க முடியும்னா, யாருக்கு இவை அனைத்தும் இருந்தும் இந்த எதன் மீதும் பற்று இல்லையோ அவர்களால் தான் விடுபட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சூட்சும எண்ணத்தில் கூட லேசான தன்மை இல்லாம இருக்கு. இல்ல நம்ம விடுபடாம இருக்கோம் அப்படின்னா, விடுபட்ட நிலையை நம்மால் அனுபவம் செய்ய இயலாது. வெளியில விட்டாச்சு. வெளியில என்ன சொல்லுவோம்? எனக்கு எதுவுமே இல்ல. எனக்கு எல்லாமே பாபா மட்டும்தான். பாபா நீ கூப்பிட்டியா? நான் வந்துடுறேன் பாபா அப்படின்னு வெளியில நான் வந்து சொல்றேன். ஆனா பாபா சொல்றாரு, சூக்ஷ்மமா ஆழ் மனசுல சட்டுலா எங்கேயாவது நான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ண விடாது? பாபாவோட தொடர்பு கொள்ள வைக்க விடாது இல்லையா? என்னால விடுபட இயலாது அப்படின்னு சொல்றாரு. மகாரதிகள் கூட இந்த பயிற்சியை வந்து செய்யுங்க அப்படிங்கிறாரு. அப்போ இந்த முரளியில பாபா என்ன ஹோம்வொர்க் கொடுக்கிறார் அப்படின்னா, அனைத்தும் இருந்தும் முற்றிலும் விடுபட்ட நிலையின் அனுபவத்தை செய்யுங்க. எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்னுடைய மனசு எப்படி இருக்கு? விடுபட்ட நிலையில் இருக்கு. எல்லாமே இருந்தாலும் எதன் மீதும் பற்று இல்லை. அனைத்தையும் மிக அழகாக பயன்படுத்துறேன், சுத்தமாக பராமரிக்கிறேன், சிக்கனமா பராமரிக்கிறேன், கவனத்தோட பயன்படுத்துறேன். ஆனால் பற்றுதலோடு இல்லை அப்படின்னு பாபா சொல்றாரு. விடுபட்ட நிலையை பயிற்சி செய்யுங்கள். அப்போ இந்த ஒரு நிலையில் எந்த அளவிற்கு நீங்கள் நிலைத்திருக்கீங்களோ உங்க மூலமாக அந்த விடுபட்ட தன்மையின் அனுபவம் மற்ற ஆத்மாக்களுக்கும் அனுபவம் ஆகும் இல்லையா? நீங்க எந்த அளவுக்கு விடுபட்டு இருக்கீங்களோ உங்க முன்னாடி வர ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவர்களும் அந்த பற்றற்ற நிலையை, விடுபட்ட நிலையை அனுபவம் செய்வார்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. எப்படி வந்து யோகத்துல அமரக்கூடிய நேரத்துல பாருங்க, ஆத்மாக்களுக்கு நிறைய ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஏற்படுது இல்லையா? இப்ப வந்து நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உங்களோட பாடசாலையிலயோ, இல்ல சென்டர்லயோ நீங்க வந்து அந்த கதியில பக்கத்துல உட்கார்ந்து நீங்க தியானம் செய்யணும். நீங்க தான் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து யோகா பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்பு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க உட்கார்ந்து தியானம் செய்யும்போது நல்லா நீங்க வந்து முழுமையா பாபா நினைவுல கம்ப்ளீட்டா அந்த ஒரு விடுபட்ட நிலையிலிருந்து பயிற்சி செய்றீங்கன்னா, உங்க முன்னாடி இருக்க எல்லாருக்கும் அனுபவம் ஆகும். அங்க நீங்க விதவிதமான கமெண்ட்ரி சொல்ல வேண்டாம். அழகான அந்த இசைக்கப்படல. ஆனா கூட நீங்க யோக நிலையில இருக்கும்போது முன்னாடி இருக்கவங்களுக்கு என்ன அனுபவம் ஆகுது? இவங்க வந்து சம்திங் டிஃபரெண்ட், கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. இவங்க நல்லா யோகா பண்ண வச்சாங்க. இவங்களுடைய நிலை உயர்ந்ததா இருக்கு அப்படிங்கிறது பிறருக்கு தெரியும். இப்ப நம்மளோட வீடுகள்ல கூட பாருங்களேன். அதாவது நம்ம வீடுகள்ல எல்லாரோட வீட்லயும் எல்லாரும் ஞானத்துக்கு வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா கூட என்ன சொல்லுவாங்க? அவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு உடனே ஏதாவது பிரச்சனைன்னு வரும்ப, நீங்க உங்க பாபா கிட்ட சொல்லுங்களேன். நீங்க வந்து எனக்காக யோகா பண்ணுங்க. எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, எனக்கு இன்டர்வியூ இருக்கு. நீங்க எனக்காக யோகா பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இல்லையா? அப்போ உங்களோட யோக நிலை, நீங்க யோகா பண்ணா அது நடக்கும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அப்ப பாபா சொல்றாரு, உங்களுடைய அந்த விடுபட்ட நிலை பிறருக்கும் அந்த அனுபவத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. அவர்களும் அதை உணர்வார்கள் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி
சல்தே ஃபிர்தே ஃபரிஷ்தே பன்கே சாக்ஷாத்கார் ஹோங்கே. அப்ப இந்த ஒரு எல்லாத்தையும் செய்றீங்க. ஆனா விடுபட்ட நிலை, டிட்டாச்டா இருந்து நீங்க வந்து செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, நடக்குறீங்க, போறீங்க, எல்லாருக்கும் என்ன அனுபவம் ஆகும்? ஃபரிஷ்தா இல்லையா? ஒரு ஏஞ்சல் இப்படியே கிராஸ் ஆயி போகுது. அவங்க வராங்களா, அந்த ஏஞ்சல் வரா மாதிரி அவ்ளோ பிரகாசமா இருந்துச்சு. அவ்ளோ லேசா இருந்தது. அவங்க வந்துட்டு போறதே ஒரு இறகை போல இருந்தது. அப்படிங்கிற மாதிரி அனுபவம் ஆகும். எப்படி? நம்மள்ல நெறைய பேர் வந்து தாதிகள மேடையில பார்த்திருக்கலாம். இல்ல இப்பல்லாம் வந்து பிரச்சனையே இல்ல. எல்லாமே YouTubeல நம்ம வந்து பார்த்துடுறோம். இப்ப முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மதுபன்ல நம்ம இருக்கும்போது, அந்த ஒரு 20,000 பேருக்கான ஒரு ஹால்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். தாதி மேடையில வரும்பொழுதே, எங்கேயோ நான் வந்து அந்த 20 அந்த 20,000 பீப்பிள்ல கார்னர்ல வேணா உட்கார்ந்துருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் கடைசியில இருக்க ஒருத்தர் கூட, தாதி என்ன பார்க்குறாங்க. தாதி என்ன பார்த்து கையசைக்கிறாங்க. அந்த ஒரு விடுபட்ட நிலை அனுபவம் ஆகுதுல்ல நமக்கு. ஏன் அப்டின்னா, அவர்கள் அந்த நிலையில் இருக்காங்க. எப்படி பிரம்மா பாபா நடந்து வராரு, போறாரு. இல்ல அவர் அறையில படுத்துட்டு தான் இருக்காரு. சில சகோதரிகள், மூத்த சகோதரிகள் அவர்களுடைய அனுபவங்கள் சொல்லும் பொழுது, அடிக்கடி போய் பாபா ரூம எட்டி பார்ப்பாங்களாம். மெதுவா அவர டிஸ்டர்ப் பண்ணாம, அந்த மாதிரி பாபா வந்து படுத்து ஓய்வுல இருக்கக்கூடிய நேரத்துல பார்க்கும்போது கூட, அவருடைய உடல் அங்க இருந்தாலும், அவர் அங்க இல்லவே இல்ல. அவ்ளோ லேசா, அவ்ளோ நிசப்தமா ஒரு ஏஞ்சல் படுத்துட்டு இருக்கா மாதிரி எல்லாருக்குமே வந்து ஃபீல் ஆச்சு. அப்ப சாப்பிடும்போது இல்லையா? நம்ம ஹிஸ்டரி ஹால்ல பார்த்திருப்போம். பாபா வந்து ஒரு காய வந்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பார். ஆனா அத கூட பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா? பாபா வந்து ஒரு கேக்க வச்சு ஒரு பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த படம் எல்லாம். ஹிஸ்டரி ஹால்ல நம்ம எல்லாருமே இந்த வருஷம் போகும்போது ஒவ்வொரு படத்தையும் பாருங்க. ஒவ்வொரு படமும் அநேக கதைகளை சொல்லுது. நாம எவ்வளவு செறிவு நிறைந்த ஒரு யக்கியத்தை சார்ந்தவர்களாக இருக்கோம். ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய வரலாறு நிறைந்த ஒரு யக்கியத்தின் உறுப்பினர்களா நம்ம எல்லாருமே இருக்கோம். இவ்ளோ பெரிய குடும்பத்தின் உறுப்பினர்களா இருக்கோங்கிறத நினைச்சு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு படங்களுமே இருக்கும். அந்த படத்துல பாபாவோட நீங்க இருக்கிறதா நீங்க நினைச்சு பாருங்க. ஈவன் ஆதிதேவ் புத்தகம் இருந்தா கூட அதுல கூட நீங்க பாபாவோட நான் இருக்கேன். பாபாவோட கைய பிடிச்சிட்டு நான் மலை ஏறிக்கிட்டு இருக்கேன். பாபா ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு பக்கத்துல நானும் இருக்கேன். அப்படிதானே? தாதிகள் மட்டும் இல்ல. அந்த நேரத்துல நானும் பாபாவோட விளையாடிட்டு இருக்கேன். பாபாவோட சேர்ந்து நானும் கேக் கட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அதுல ஒவ்வொரு செயல்களும் படங்களாக அங்க வந்து வச்சிருக்காங்க. பாபா வந்து கேக் கட் பண்றாரு. இப்பல்லாம் நம்ம கேக் நைஃப் அப்படின்னாலே ரொம்ப டெக்கரேட்டிவா, ரொம்ப அழகான ஒரு நைஃப் வந்து இருக்கும். ஆனா அதுல பாபா பாத்தீங்க அந்த கேக் டேபிள் டெக்கரேஷனுக்குன்னே ஒரு டியூட்டி எல்லாம் போட்டு அத வந்து ரொம்ப அழகா வந்து செஞ்சு வச்சுட்டு இருப்போம். ஆனா பாபா ஒரு தட்டுல கேக்க வச்சு அத அப்படியே கட் பண்ணுவாரு. ஆனா அந்த காட்சிய பாக்க பாக்க அவ்ளோ விடுபட்ட, ரொம்ப அழகா, ரொம்ப நல்லா இருக்கும். அதுல எல்லாருடைய முகங்களும் மகிழ்ச்சி நிறைந்ததாக வந்து இருக்கும் இல்லையா? அப்ப பாபா அந்த நிலையில் நிலைத்திருந்தார். இல்லையா? பாபா பாருங்க முண்டாசு கட்டிட்டு, இந்த வேட்டிய நல்லா மடிச்சு கட்டிட்டு, அவர் உட்கார்ந்து அந்த வரட்டி தட்டிட்டு இருப்பாரு. அத பாக்குறவங்களுக்கு கூட ஸ்ரீ கிருஷ்ணருடைய அனுபவம் ஏற்பட்டிருக்கு. நம்ம சாதாரண செயல்களை செய்யும் பொழுது, நம்மள பாக்குறவங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படுதா? ஏற்படணும். நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்கள பாக்குறவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபரிஷ்தாவ நான் வந்து பார்த்தேன். ஒரு தேவதையை பார்த்தேன் அப்படிங்கிற அனுபவம் எப்ப ஏற்படும் அப்படின்னா, நான் அந்த மனநிலையில் இருக்கும் பொழுது, தொடர்ந்து அந்த பயிற்சிய நான் செஞ்சுட்டே இருக்கும்போது தான், பிறருக்கு அந்த அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப மிக அழகாக பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க நடந்தாலும், போனாலும் உங்க மூலமா ஒவ்வொருத்தருக்கும் என்ன அனுபவம் ஏற்படணும் அப்படின்னா, ஃபரிஷ்தா எவ்வளவு அழகா இருக்கும்ல? மனக்கண்கள்ல நினைச்சு பாருங்களேன். பரிஷ்தா போயிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு பவர் ஆஃப் பியூரிட்டி தூய்மையின் சக்திகளின் கிரணங்கள ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ம். பரிஷ்தா நடந்துகிட்டு இருக்கு. வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. பரிஷ்தா கிச்சன்ல பாத்திரம் கழுகிக்கிட்டு இருக்கு. ஆனா மத்தவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? அன்பின் அலைகள் அப்படியே அங்க ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. ஒரு மாயாஜாலத்தை போல. எவ்வளவு அழகா வந்து அது இருக்கும் இல்லையா? அப்ப பரிஷ்தாக்களுக்கு களைப்பே ஏற்படாது. பரிஷ்தாக்களுக்கு வலியே இருக்காது. அப்படிதானே?
அப்ப நம்ம எல்லாரும் யாரு? ஃபரிஷ்தாக்கள். ஃபரிஷ்தா என்ன பண்ணும்? ஐயோ! பாபா கால் வலிக்குதே! அப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாது. ஃபரிஷ்தா என்ன பண்ணும் அப்படின்னா, அது அப்படியே இங்கேயும், அங்கேயும் பறந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம எல்லாருமே யாரு? அந்த மாதிரியான ஃபரிஷ்தாக்கள். அப்ப பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, ம். அப்போ ஃபரிஷ்தாவின் அனுபவம் ஏற்படணும். இங்க நீங்க அமர்ந்திருந்தாலும் கூட அநேக ஆத்மாக்களுக்கு யாரெல்லாம் உங்களுடைய சத்தியுக குடும்பத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களோ அவர்களுக்கு உங்கள் மூலமாக பரிஷ்தா ரூபத்தின் மற்றும் வருங்கால ராஜ்ய பதவியின் காட்சி ஏற்பட வேண்டும். பாபா எத்தனை ஹோம்ஒர்க் கொடுக்கிறார் பாருங்க. நீங்க நடந்தாலும் போனாலும் உங்களை பாக்குறவங்களுக்கு நீங்க பேசுறீங்க, அந்த தேவதை மாதிரி பேசுறாங்கப்பா. தேவதை மாதிரி உரையாடுறாங்க. அப்படின்னு. அதே போல யாரெல்லாம் நம்முடைய பரிவாரத்தை சார்ந்தவர்கள், அநேக ஆத்மாக்கள், சத்தியுக குடும்பத்தில் நெருக்கத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு உங்கள் மூலமாக என்ன அனுபவம் ஆகணும்? உங்களுடைய பரிஷ்தா ரூபமும் வருங்கால ராஜ்ய பதவியின் ரூபம், அதாவது தேவதையின் ரூபமும் அனுபவம் ஆகணும் இல்லையா? பிரம்மா பாபாவை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது? அந்த இன்னைக்கு கூட பாபா சாக்கார வாணியில சொல்றாரு, யாரெல்லாம் வந்து ஓம் மண்டலிக்கு வராங்க, வந்த உடனேயே அவங்களுக்கு வந்து பாபாவை பாக்குறாங்க, ஸ்ரீ கிருஷ்ணர் தெரியுது, மம்மாவை பாக்குறாங்க, ராதை தெரியுது, லக்ஷ்மி நாராயணருடைய காட்சி தெரியுது. ஏன்? அவர் அந்த மனநிலையில் நிலைத்திருந்தார். அப்ப நான் தான் தேவதையாக போறேன் அப்படிங்கிற நினைவு ஒரு நாளைக்கு எத்தனை முறை நமக்கு வருது? உம் நேற்றைய முறையில பாபா சொன்னாரு இல்லையா? பாருங்க, என்னோட ஒவ்வொரு குழந்தைங்களும் ராஜாவா ஆகக்கூடிய குழந்தைகள். ராஜா ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த சங்கம யுகத்தில் எந்த அளவிற்கு சுயராஜ்ய அதிகாரியாக நிலைத்திருக்கேனோ அந்த அளவிற்கு வருங்காலத்தில் உலகின் ராஜ்ய அதிகாரியாக ஆவேன் அப்படின்னு வந்து பாபா சொல்லியிருக்காரு. அப்ப பாபா ரொம்ப பெருமிதத்தோட சொல்றாரு, அந்த மாதிரி யாராவது அப்பா இருப்பாங்களா? தன்னோட எல்லா குழந்தைங்களும் ராஜா குழந்தைங்க அப்படின்னு. பாபா ரொம்ப செல்லமா ஏ ராஜா நீங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டாரு இல்லையா? அந்த மாதிரி பாக்குற எல்லாருக்குமே உங்களுடைய பரிஷ்தா ரூபமும் உங்களுடைய தேவதை ரூபமும் தென்பட வேண்டும், காட்சியாக கிடைக்க வேண்டும். இப்படி ஆரம்ப காலகட்டத்துல பிரம்மாவினுடைய சம்பூர்ண ஸ்வரூபம் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு பிரம்மாவினுடைய முழுமை சொரூபம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சொரூபம் இரண்டும் காட்சியாக கிடைத்தது அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அதே போலதான் உங்களுடைய இந்த 2 ரூபம், உங்களோட பரிஷ்தா ரூபம் இல்லையா? அந்த கம்ப்ளீட் ஏஞ்சலிக் ஸ்டேஜ், முழுமையா முழுமையான பரிஷ்தா சொரூபம் மற்றும் வருங்கால உலகின் தேவதா சொரூபம் பிறருக்கு காட்சியாக தென்பட வேண்டும் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அப்ப பாருங்க, எந்த அளவிற்கு வரிசைப்படியாக இந்த விடுபட்ட நிலையில் வந்து கொண்டிருப்பீர்களோ, அப்ப நாம விடுபட்ட நிலையை அடைய அடைய இந்த காட்சிகள் நம் மூலமா அனைவருக்கும் கிடைச்சிட்டே இருக்கும். கடைசி நேரத்துல உலக மாற்றத்திற்கான நேரத்துல நம்ம உட்கார்ந்து ஞானம் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? நல்ல தீவிரமா பாபாவுடைய நினைவுல இருந்து நம்ம மூலமா எல்லாருக்கும் காட்சிகளை தான் காண்பிக்கணும். அவங்களுக்கு இந்த தேகம் உருவம் தென்படவே கூடாது, ஒளிதான் தென்படணும். நம்ம ஆதிதேவ் புத்தகத்துல கேட்டிருப்போம், பிரம்மா பாபாவ கொலை பண்றதுக்காக ஒருத்தர் வந்து வராரு. சோ அந்த மாதிரி ஆன்டி பார்ட்டி அவங்க வந்து பிரம்மா பாபாவை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த கொலைக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா கொலை பண்ண வராரு. அப்படியே அவர் வந்து பாபா அந்த அறையில அமர்ந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப மெதுவா பதுங்கி பதுங்கி அந்த அறைக்குள்ள வந்துட்டாரு. வந்து அவர் பாக்குறாரு, அவர் தன்னுடைய கத்தியையும் உருவிட்டாரு கொலை பண்றதுக்காக. ஆனா அவருக்கு முன்னாடி உருவமே தெரியல, ஒளி மட்டும்தான் தெரியுது. அவர் வந்து அப்படியே அவர் பாக்குறார். ஆனா அந்த பிரகாசத்தை பார்க்க முடியல. இப்படி அவர் வந்து கண்களை மறைச்சுக்கிறார். பாபா இப்படி தனக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த கத்தியை தூக்கிட்டு கொலை பண்றதுக்காக வந்து நிக்கிறார். பாபா ரொம்ப அழகா அவர் அப்படியே அந்த சிம்பிளா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்போதும் அமர்ந்து இருக்கிற போஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். பாபா பார்த்து வா குழந்தைன்னு கூப்பிடுறாரு.
நம்மனா ஒரு கரப்பான்பூச்சிய பார்த்தா கூட எப்படி பேனிக் ஆயிடுறோம். பாபா அந்த கொலைக்காரன பார்த்து என்ன பண்றாரு, "வா குழந்தை" அப்படின்னு அன்பா கூப்பிடுறாரு. அப்ப அவருடைய மனநிலை எவ்வளவு உயர்ந்ததா இருந்தது. அப்ப அந்த கொலைக்காரருக்கு பாருங்க, அவருக்கு பாபாவின் உருவம் தென்படவே இல்லை. அவருக்கு என்ன தென்பட்டது? பிரகாசமான ஒளி மட்டும் தான் தென்பட்டது. ஏன்? பாபா அந்த அந்த நினைவில் இருந்தார். அந்த பயிற்சியில இருந்தார். அப்போ நான் இப்பேல இருந்தே அந்த ஒரு பயிற்சியை செஞ்சுட்டே இருக்கணும். பார்க்கும் அனைவருக்கும் என்னுடைய ஒளியின் உருவம் தென்பட வேண்டும். அந்த அளவுக்கு ஆழ்ந்த பயிற்சிய நான் செஞ்சுட்டே இருக்கணும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு விடுபட்டு இருக்கீங்களோ, மத்தவங்களுக்கு உங்களால இந்த காட்சிகளை காண்பிக்க முடியும். இப்ப இந்த ஒரு பயிற்சி வந்து ஏற்படணும் அப்படிங்கிறார் பாபா. எப்ப நீங்க இத செஞ்சுட்டீங்களோ, எல்லா இடங்களுக்கும் செய்தி பரவ ஆரம்பிச்சுடுங்கிறார் பாபா. எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்துல வீட்ல இருந்தாலும் நிறைய ஆத்மாக்களுக்கு காட்சிகள் ஏற்பட்டது. நிறைய வெளிநாட்டை சார்ந்தவர்கள் அனுபவங்கள் சொல்லும்போது நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து அவங்க ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல வேற ஏதோ காரியங்கள்ல இருக்காங்க. அவங்க வந்து வகுப்புக்கு வராமயே இந்த படத்தை பார்க்காமயே, இவர்தான் எனக்கு வழிகாட்டினார். என்னோட கனவுல இவர்தான் வந்தாரு. இவர்தான் என்னை இங்க போக சொன்னாரு அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா? பாபா சொல்றாரு, அந்த மாதிரி உங்கள் மூலமாக அநேகருக்கு இந்த காட்சிகள் கிடைக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். அப்பதான் செய்தி பரவ ஆரம்பிச்சிடும். ஆரம்ப காலகட்டத்துல நிறைய பேருக்கு வீட்ல இருந்தா கூட இந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டுட்டே இருந்தது. இப்ப கூட நீங்க உங்க மூலமா காட்சிகளை காண்பிக்கணும் அப்படிங்கிறார் பாபா. यहाँ बैठे भी बेहद में आप लोगों का सूक्ष्म स्वरूप सर्विस करेगा. अब यही சர்வீஸ் ரஹி हुई है. நிறைய சேவை செஞ்சாச்சுங்கிறார் பாபா. நிறைய கண்காட்சிகள், பட விளக்கங்கள் வச்சாச்சு, கான்ஃபரன்ஸ் வச்சாச்சு, டாக்ஸ் வச்சாச்சு, செமினார் வச்சாச்சு, ஒர்க் ஷாப்ஸ் வச்சாச்சு, இன்டராக்ஷன் செஷன்ஸ் வச்சாச்சு, வேல்யூ கிளாஸஸ் வச்சாச்சு. செய்யாத சேவை இல்லவே இல்லை. ஆனா பேலன்ஸ் ஒண்ணு இருக்கு. அத செய்யுங்கங்கிறார் பாபா. இந்த தருணத்தில் நாம் செய்ய வேண்டிய சேவை என்ன? மிக ஆழமாக கவனமாக நம்ம கேட்க வேண்டிய விஷயம், இங்கு அமர்ந்திருந்தாலும் கூட நீங்கள் எல்லையற்ற நிலையில் உங்களது சூக்ஷ்ம ஸ்வரூபம் சேவை செய்ய வேண்டும். லண்டன்ல அமர்ந்திருக்கீங்க, அங்க இருந்து இலங்கையில இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்க சேவை செய்றீங்க. அங்க இருந்து ஜெர்மனில இருக்கவங்களுக்கு சேவை செய்றீங்க. அங்க இருந்து இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப நாம விசா எடுத்து டிக்கெட் புக் பண்ணி அங்க போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க இருந்த இடத்திலேயே உங்களுடைய சூட்சும சொரூபம், உங்களோட அந்த ஒரு ஃபரிஷ்தா சொரூபம், ஏஞ்சலிக் ஸ்டேஜ் மூலமா சேவை செய்ய முடியும். இப்ப இதுதான் மீதம் இருக்கு. எப்படி பிரம்மா பாபா அவர் எங்க இருந்தாரு? மதுவனத்துல இருந்தாரு. ஆனால் எல்லாருக்கும் அவர் அவர் அங்க பக்கத்துல காட்சி கிடைச்சது, எனக்கு தூங்கிட்டு இருக்கும்போது காட்சி கிடைச்சது, கனவுல வந்து அப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப நீங்க அங்க இருந்துட்டே, உங்க வீட்டுல இருந்துட்டே நீங்க என்ன சேவை பண்ணணும்? உலகம் முழுவதும் சேவை செய்ய வேண்டும் இல்லையா? ஒரு முரளியில பாபா சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி நீங்க உலகத்துக்கு சகாஷ் கொடுங்க. துக்கத்துல இருக்க ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஆகட்டும். அப்படியே வெண்ணிற ஃபரிஷ்தாக்களை நாங்க பார்த்தோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அனுபவம் ஆகணுமா? அப்ப தினசரி அதிகாலை அமிர்த வேலை யோகாக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு 15 நிமிடமாவது நம்ம என்ன பண்ணணும்? சக்தியின் ஒளிக்கிரணங்களை சகாஷா கொடுக்கணும். அப்ப பாபா சொல்றாரு, இந்த உங்களோட சூக்ஷ்ம ஸ்வரூபம் சேவை செய்ய வேண்டும். பிரம்மா பாபா அததானே செஞ்சாரு. அந்த எக்ஸாம்பிள் உங்க எல்லாருக்குமே தெரியும் தானே. அப்போ எல்லா விஷயங்களும் வரிசைப்படியாக நாடகப்படி ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறார் பாபா. எந்த அளவிற்கு ஸ்வயம் ஆக்காரி ஃபரிஷ்தே ஸ்வரூப் மே ஹோங்கே, நீங்கள் எந்த அளவிற்கு ஆக்கார ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய ஃபரிஷ்தா ரூபம் சேவை செய்யும். அப்ப பாருங்க, ஆத்மா முழு உலகத்தையும் சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்க போகுது? இந்த உடலால சுத்தி வரணும்னா நிறைய நேரம் வந்து பிடிக்கும். ஆனா ஆத்மஸ்வரூபத்துல இல்லையா, பாபா மேல இருந்து கீழே வராருன்னா பாபா சொல்றாரு ஒரு வினாடியில. ஆத்மா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும்னா வினாடிக்கும் குறைவான நேரம் தான் ஆகுது. ஆத்மா ரொம்ப ஃபாஸ்டான ராக்கெட். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ராக்கெட்டை விட மிக வேகமானது எது? ஆத்மா.
ஆத்மா தானே. இங்க இருந்து உங்களால மதுவனத்தை நினைக்க முடியுமா? சென்னையில இருக்கக்கூடிய உமா சிஸ்டரை பார்க்க முடியுது, மதுபன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. எல்லாத்தையும் நம்மளால வந்து ஒரு வினாடியில டிராவல் பண்ண முடியும். பாபா சொல்றாரு, அப்ப ஆத்மா மிக வேகமாக வந்து போகக்கூடியது அப்படின்னு வந்து சொல்றாரு. तो अभी आपके सूक्ष्म स्वरूप भी सर्विस करेंगे. அப்ப வாய் மூலமாக, பார்வை மூலமாக நம்ம சேவை செய்றோம். ஆனா இப்ப உங்களுடைய சூட்சும சொரூபம் சேவை செய்ய வேண்டும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட சூட்சும சொரூபம் எங்கேயோ இருக்க ஒருத்தருக்கு காட்சி கொடுக்கணும். எங்கேயோ இருக்க ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும்னா, நான் என்ன பண்ணணும்? விடுபட்ட நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். ஃபரிஷ்தா ரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இல்லையா? பாபா 2 டெக்னிக் சொல்லி கொடுக்கிறாரு. விடுபட்டு விடுங்கள், ஃபரிஷ்தா ஆகி விடுங்கள். ஆரம்ப காலகட்டத்துல கூட இப்படிதான் காட்சி கிடைச்சது. ஃபரிஷ்தா ரூபத்தின் முழுமையான நிலை மற்றும் முயற்சிக்கான நிலை 2மே தனித்தனியா காட்சியா வந்து கிடைச்சது. ஜெய்சே சாக்கார் பிரம்மா और संपूर्ण ब्रह्मा का अलग अलग साक्षात्कार होता था, वैसे अन्य बच्चों के साक्षात्कार भी होंगे. பாபா சொல்றாரு, எல்லாருக்குமே சாக்கார பிரம்மாவையும் காட்சியாக பார்த்திருக்காங்க. நிறைய பேர் ஒளி பிரம்மா, அந்த பெர்ஃபெக்ட் ஏஞ்சலிக் ஸ்டேஜ் பிரம்மா பாபாவோடது, அந்த முழுமை நிலை, அதையும் காட்சியாக பார்த்திருக்காங்க. பாபா சொல்றாரு, பிரம்மா பாபாவை பார்த்து எப்படி எல்லாரும் வந்தாங்களோ அதே போல உங்களுடைய முழுமையான பரிஷ்தா சொரூபம் காட்சியாக கிடைத்தும் நிறைய பேர் வருவாங்க. அப்ப அந்த ஒரு நிலை இப்ப வந்து வரணும் அப்படிங்கிறாரு பாபா. அநேக குழந்தைகள் காட்சி கொடுக்க கூடியவர்களாக ஆகணும். யாரால காட்சி கொடுக்க முடியும்? சாக்ஷாத்கார் மூரத் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்சி அளிக்கும் மூர்த்தியாக யார் ஆக முடியும்? யார் தயாரா இருக்காங்களோ அவங்க தானே ஸ்டேஜ்க்கு வர முடியும். அவங்க தானே காட்சி கொடுக்க முடியும். பாபா சொல்லுவாரு, இன்னும் திரை விலகுற நேரம் தான். ஆனா திரைக்கு பின்னாடி குழந்தைங்க எப்படி இருக்காங்க? பாதி பாதி மேக்கப்போட இருக்காங்க. சிலர் தன்னோட அலங்காரங்களை வந்து சரிப்படுத்துறதுலயே பிஸியா இருக்காங்க. எப்படி நான் திரை விலக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாரு இல்லையா? அப்போ இன்னைக்கு உலகத்துக்கு முன்னாடி நம்முடைய முழுமை நிலையை காட்சியாக காண்பிக்க வேண்டிய நேரம், அந்த தருணம் வந்து நெருங்கிடுச்சு இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, உம் हंगामा जब होगा तो साकार शरीर द्वारा तो कुछ कर नहीं सकेंगे और प्रभाव भी इस सर्विस से पड़ेगा. அப்ப பாருங்க, உலகத்துல வந்து ரொம்ப குழப்பமான சூழல். இப்ப நிறைய இடங்கள்ல யுத்தம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? சில நாடுகள்ல ஆரம்பிச்ச யுத்தம் இன்னும் முடியவே இல்லை. சில நாடுகள்ல உள்நாட்டு குழப்பங்கள் நடந்துட்டே இருக்கு. சில இடங்கள்ல அதிகமான இயற்கை சீற்றங்களால ஆபத்துகள் வந்துட்டே இருக்கு. அப்போ உலகம் முழுவதும் இந்த இயற்கையின் சீற்றங்கள், அதுக்கப்புறமா வந்து யுத்தங்கள், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல இந்த சாக்கார சரீரத்துல போய் சேவை செய்ய முடியுமா? அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கு, நான் போய் படவிளக்கம் 7 நாள் படவிளக்கத்தை போட்டு சேவை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம போக முடியுமா? அந்த இடங்கள்ல நம்ம உட்கார்ந்து பேசுறத மனிதர்கள் கேட்கக்கூடிய மனநிலையில இருப்பாங்களா? அப்படின்னா கிடையாது. அதனால கடைசி நேரத்துல, அந்த குழப்பத்திற்கான நேரத்தில் உங்களுடைய சூக்ஷ்ம நிலை, பரிஷ்தா நிலையின் மூலமாக தான் சேவை செய்ய முடியும் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. ஆரம்ப காலகட்டத்துல கூட காட்சிகள் மூலமாக தான் தாக்கம் ஏற்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ எல்லாருக்குமே இந்த ஒரு அனுபவம் வந்து ஏற்படணும். கடைசியில இந்த ஒரு சேவை தான் நடக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா? அப்போ உங்களுடைய முழுமையான ஸ்வரூபத்தின் காட்சி அப்னே ஆப்கோ ஹோத்தா. பாபா கேக்குறார், மத்தவங்களுக்கு எல்லாம் ஏற்படட்டும், நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க உங்களோட முழுமை ஸ்வரூபத்தை காட்சியா பாக்குறீங்களா? எப்ப நான் மத்தவங்களுக்கு காட்சி கொடுக்க முடியும்னா, எப்ப நான் என்னுடைய முழுமை சொரூபத்துல நிலைத்திருக்கேனோ அப்பதானே மத்தவங்களுக்கு நான் வந்து காட்சி கொடுக்க முடியும். பாபா ரொம்ப அழகா சொல்றாரு, உங்களுடைய முழுமை ஸ்வரூபத்தின் காட்சி உங்களுக்கு வந்து கிடைக்குதா? இப்போ அபி சக்தியோங்கோ புகார்னா ஷுரு ஹோ கயா. உலகத்துல பாருங்க, சக்திகள். யார் சக்திகள்? பாபா சர்வ சக்திவான். குழந்தைகள் நீங்க யார் அப்படின்னா, நாம் எல்லாருமே சக்தி.
சக்திகள் இல்லையா? அப்ப சக்திகளை அழைப்பதற்கான அந்த காலம் ஆரம்பமாயிடுச்சு. இப்போ பரமாத்மாவை குறைவாக தான் கூப்பிடுறாங்க. ஆனா சக்திகளை தான் அதிகமாக கூப்பிடுறாங்க. அவ்ளோ எல்லாருமே என்ன பண்றாங்க? சக்திகளை அழைக்கிறாங்க. பாபா வாணில கூட சொல்வாரு இல்லையா? சக்திகளுக்கு பூஜை ரொம்ப அதிகமா நடக்குது. சனிக்கிழமை கூட பாபா சொல்லியிருந்தாரு. அம்பாள தான் அதிகமா வழிபடுறாங்க. அவங்களுக்கு தான் பூஜை அதிகமா நடக்குது. அப்ப அந்த அம்பாள் யாரு? சக்தி ஸ்வரூபம் யாரு? கங்கை அம்மன், பார்வதி அம்மன், துர்க்கை அம்மன். யாரு? யாரு? கோவில்ல இருக்காங்களா? சைத்தன்ய ரூபத்துல நீங்களா? நாம தானே இல்லையா? அந்த அம்பாளாக ஆலயத்துல வீற்றிருக்கக்கூடிய சைத்தன்ய மூர்த்தி நீங்க தான் இல்லையா? பாபா சொல்றாரு, சக்திகளை அழைக்கின்றார்கள், பரமாத்மாவை குறைவாக தான் அழைக்கிறாங்க. அப்ப பாருங்க, அப்ப அந்த மாதிரி ஒரு பயிற்சியை அடிக்கடி செய்யுங்க. என்ன பயிற்சி? உங்களுடைய சக்தி சொரூபத்தில் நிலைத்திருந்து காட்சி அளிக்கும் பயிற்சியை அடிக்கடி செய்யணும். இல்லையா? எப்படி? சில நேரங்கள் பரிஷ்டா சொரூபம், சில நேரங்கள் சத்யுக தேவதா சொரூபம், சில நேரங்கள்ல பூஜைக்குரிய நிலை. அடிக்கடி அம்மா நீங்க ஆதி தேவி புத்தகத்தை படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஆதி தேவி புத்தகத்துல ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல அம்மா ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருப்பாங்க. அவ்வளவு ஒரு சக்தி சுரூபமா அம்மா நின்னுட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு பெட்டு கூட அங்க இருக்கும். அது ஹாஸ்பிட்டல்ல அவங்க இருந்த அந்த ஒரு நிலை. ஆனா அப்ப கூட அம்மா என்ன பண்றாங்க? அவ்வளோ சகாஷ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு சக்தி ஸ்வரூபத்துல நிலைத்திருந்து சகாஷ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது போல ஒரு நாளைக்கு பாபா சொல்றாரு, அடிக்கடி உங்களோட சக்தி ஸ்வரூபத்தில் இருந்து காட்சி அளிக்கும் சேவை செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு மக்களோட நம்பிக்கை என்ன? நிறைய பேருக்கு, நான் ஒரு சென்டர்ல இருந்த போது ஒரு சகோதரர் டெய்லியுமே காலையில புதுசா அவர் வந்துட்டு இருந்தாரு. டெய்லியும் காலையில அவர் ஒரு 7:45 தான் வருவார், 7 மணி வகுப்புக்கு. நானும் ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டா, சிஸ்டர் நான் ஒரு 7 கோவில் வச்சிருக்கேன். இந்த 7 கோவிலுக்கும் காலையில போய் நான் சாமி கும்பிட்டுட்டேனாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அப்ப சென்டர் பக்கத்துல கங்கை அம்மன் அப்படின்னு ஒரு கோவில் இருந்தது. அப்ப கடைசியா 7வது கோவில் இந்த கங்கை அம்மன் கோவில். இதை முடிச்சதும் நான் பாபா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவ்வளவு நம்பிக்கை. அவங்களால அந்த நம்பிக்கையில இருந்து மாறவே முடியறது இல்லையா? அப்ப பாருங்க, பாபா சொல்றாரு, சக்தி ஸ்வரூபத்தில் நீங்கள் காட்சி கொடுக்கக்கூடிய சேவையை செய்யுங்க. அப்போ இந்த ஒரு பயிற்சி செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பழக்கம் ஏற்பட்டு விட்டால் அளவற்ற ஆனந்தம் ஏற்படும்ங்கிறாரு. அடிக்கடி அப்போ ஃபுல் டே பிஸி பாருங்க, பிஸி ஸ்கெடியூல் பாபா கொடுத்துட்டாரு. அஷரீரி ஆயிடுங்க, பரிஷ்தா ஆயிடுங்க, தேவதை ஆயிடுங்க, எல்லாருக்கும் காட்சி கொடுங்க. இப்ப என்ன சொல்றாரு? சக்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய பயிற்சியை செய்யுங்க. அந்த பழக்கம் ஹாபிட் ஆயிடுச்சு அப்படின்னா அளவற்ற ஆனந்தம் உங்களுக்குள்ள ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வினாடியில் ஆத்மா சரீரத்திலிருந்து விடுபட்டு விடக்கூடிய பயிற்சி ஏற்படணும். இப்ப அந்த முயற்சியை தான் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் பாபா இல்லையா? வர்த்தமான் சமய புருஷார்த் கி 3 ஸ்டேஜ். இப்ப தற்சமயத்தில் குழந்தைகள் செய்யக்கூடிய முயற்சியில 3 நிலைகள் இருக்கு அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப அந்த 3 நிலைப்படி குழந்தைங்க எப்படி நடக்கிறாங்கன்னா, அவரவர்களுக்குள் எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அந்த அளவு சக்தியின் அடிப்படையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். என்ன அந்த 3 நிலைகள் என்ன அப்படின்னா, முயற்சியின் 3 நிலைகள் பாபா சொல்றாரு. ஏக் ஹை வர்ணன், தூஸ்ரா மனன், தீஸ்ரா மகன். அதாவது ஒன்று என்ன அப்படின்னா வர்ணனை செய்வது. நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் அப்படின்னு வர்ணனை செய்வது. இரண்டாவது சிந்தனை செய்வது, மனன், சேர்னிங், மனனம், அது சேர்ன் பண்றது, சிந்தனை செய்வது. மூன்றாவது மகன், அதாவது மூழ்கி விடுவது, ஒன்றி விடுவது. வர்ணனை செய்வது, சிந்தனை செய்வது மற்றும் மூழ்கி விடுவது.
அப்ப பாருங்க, நெறைய குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னா, பாபா சொல்றாரு முதல் நிலையில தான் இருக்காங்க. வர்ணனை செய்றாங்க. நான் அங்க போனேனா, இப்படி ஆச்சா, அதாச்சா, இதாச்சான்னு ஏகப்பட்ட வர்ணனையிலேயே காலம் வந்து கழிந்து போயிடுது இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, மெஜாரிட்டி குழந்தைங்க வர்ணனை தான் அதிகமா செய்றாங்க. ஆனால், அந்த சிந்தனையில் மூழ்கி விடுவது அப்படிங்கிறதும், கூடவே வந்து மனனம் அப்படி அதாவது சர்ன் பண்றது. சிந்தனை செய்வது மற்றும் மூழ்கி விடுவது. இந்த 2 நிலைகளும் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால், அந்த ஒரு மன தைரியம் குறைவாக இருக்கு. இல்லையா? அப்ப பாருங்க, காலையில இப்ப நம்ம காலையில காலை உணவு சாப்பிடுறோம். இடையில ஒரு டீயோ, காஃபியோ இல்ல சிலர் வந்து ஏதோ நட்ஸோ, ஜூஸோ அதுக்கப்புறம் மதிய உணவு, இரவு உணவு சாப்பிடுறோம். இது டைஜஸ்ட் ஆனா தானே சக்தி கிடைக்கும். காலையில சாப்பிட்டாச்சு. அது அப்படியே இருக்கு. இடையில ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரேக் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டோம். அதே போல ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டோம். மதியம் அதெல்லாம் அப்படியே இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க ரொம்ப ஹெல்தியா, இயற்கையா விளைந்த பொருட்கள், ஆர்கானிக் ஃபுட்டு அந்த மாதிரி தான் சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட, டைஜஸ்டே ஆகலன்னா எப்படி இருக்கும்? ஹெல்தியா இருக்குமா? கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்களா? காலையில இருந்து சாப்பிட்டது சாயந்தரம் வரை டைஜஸ்டே ஆகல. பட் நைட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃபன் வந்து இருக்கு. சாப்பிட முடியுமா? நீங்க ரொம்ப நாள் வந்து இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிஃபன் இருக்கு. ஆனா கூட சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா, காலையில இருந்து சாப்பிட்ட எல்லாமே அப்படியே இருக்கு. அதே போலதான் நாம ஞானத்துக்கு வந்து வந்தாச்சு இல்லையா? ஞான மார்க்கத்துல தினசரி நிறைய விஷயங்கள கேட்டுக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம். எப்படி காலையில போட்ட 4 இட்லியோ இல்ல 2 பிரெட் பீஸோ அது அப்படியே இருக்கு. அதுக்கு மேல கொஞ்சம் காஃபி ஊத்தி வச்சிருக்கோம். அதுக்கு மேல சாம்பார், சாதம் அப்படியே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கேட்டது டைஜஸ்ட் ஆகல. தட் மீன்ஸ் கேட்ட ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். பாபா சொல்வார், ஞான கடலை கடைதல். கேட்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனை செய்யும் பொழுது மட்டும்தான் அது சக்தியாக மாறும். அதே போல நான் இன்னைக்கு முரளி கேட்டுட்டனே, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டனே, அடுத்த ஒரு கிளாஸ் இருக்கு அதையும் நான் அட்டன் பண்ணிட்டேன். யூடியூப்ல ஒரு கிளாஸ் கேட்டேன். அப்ப இன்னைக்கு 4 கிளாஸ் நான் கேட்டுட்டேன். இதுல ஏதாவது ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட் ஆவது நான் எடுத்து சிந்தனை செய்தேனா? ஷர்னிங் எந்த அளவுக்கு இருக்கு? அதன் அனுபவத்துல எந்த அளவுக்கு நான் மூழ்கி போனேன்? அப்பதான் அது சக்தியாக மாறும். அப்ப குழந்தைங்க நம்ம பாபா சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நிறைய இருக்கும். 2வது நிலை, 3வது நிலையில குறைவாக இருக்கனால அந்த சக்தி குறைவாக இருக்கு அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அப்ப பாருங்க, सिर्फ वर्णन करने से बाहर मुक्ता की शक्ति दिखाई पड़ती है. அப்ப வர்ணனை செஞ்சுக்கிட்டே இருக்கனால வெளிநோக்கு தன்மையின் சக்தி தான் தென்படுது. ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறதுனால, வர்ணனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த தாக்கம் ஏற்படாது அப்படிங்கிறார் பாபா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் இப்ப? சர்ன் பண்ணணும், மனனம் செய்ய வேண்டும். ஆனால் உள்நோக்கு தன்மையில் நிலைத்திருந்து சிந்தனை செய்ய வேண்டும். அது குறைவாக இருக்கு. உள்நோக்கு தன்மையில் நிலைத்திருப்பது குறைவாக இருக்கு அப்படிங்கிறாரு பாபா. पॉइंट्स का मनन भले करते हैं, लेकिन हर पॉइंट द्वारा मनन अथवा मंथन करने से சக்தி ஸ்வரூப் மக்கன் நிக்கல்னா சாயே. இப்பெல்லாம் வந்து பட்டர் அப்படின்னா நிறைய பேர் என்ன இப்ப இருக்க ஜெனரேஷன்லாம் கடையில வாங்குறதுதான் பட்டர். அந்த காலத்துல பட்டர் இன்னுமே நிறைய தாய்மார்கள் பட்டர்னா என்ன, அந்த ஆடையை எடுத்து வச்சோ இல்ல வந்து தயிரை கடைந்தோ வரதுதான் பட்டர் அப்படின்னு சுத்தமா வீட்லயே வந்து என்ன பண்ணுவாங்க, வெண்ணெயை தயாரிப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம எல்லாருக்குமே அந்த முறை வந்து தெரிஞ்சிருக்கும். வெண்ணெயை என்ன பண்ணுவோம், ஒண்ணு மத்து போட்டு, இப்பெல்லாம் என்ன ஜார்லயே போட்டு வந்து கடைஞ்சு எடுத்துடுறாங்க. அதுக்கான கருவிகளும் இருக்கு. அதே போலதான் கேட்கக்கூடிய ஞான கருத்துகள் இங்க இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன், எதற்கு,
என்ன அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்துட்டு இது ஏன் பாபா சொன்னாரு, இதை எப்படி அப்ளை பண்றது, இதை நான் எனக்குள்ள அப்ளை பண்றதுனால என்னெல்லாம் நன்மைகள் அப்படின்னு எனக்குள்ள கேள்வி கேட்டு நான் என்ன பண்ணணும், சிந்தனை கடலை கடைய வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப உள்நோக்கு தன்மையில் நிலைத்திருந்து நீங்கள் சிந்தனை செய்வதால் தான் அங்க சக்தி கிடைக்கும். தட் மீன்ஸ் என்ன, வெண்ணெய் கிடைக்கும் அப்படிங்கிறார் பாபா. அதன் மூலமாக சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப பாருங்க, நிறைய திட்டங்களை நாம உருவாக்குறோம் இல்லையா? ஒரு சேவையாக இருக்கட்டும், இல்ல வேற. இப்ப நம்ம இந்த வகுப்புக்கே நீங்க 9:30 மணிக்கு கனெக்ட் ஆகணும்னா, அது அதுக்கும் முன்னாடி எத்தனை வேலைகளை முடிச்சிட்டு கனெக்ட் ஆகணும். உம் போட்டது போட்டபடியே நான் கனெக்ட் ஆயிடுறேன்னு உட்கார்ந்துட முடியுமா அப்படின்னா, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நான் நேரத்தை ஒதுக்கணும்னா அதுக்கும் முன்னால் நிறைய விஷயங்கள்ல நான் என்ன தயார்படுத்திக்க வேண்டியதா இருக்கு, திட்டமிட வேண்டியதா இருக்கு. நான் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு யாரை பார்த்துமே சொல்ல முடியாது இல்லையா? அப்ப பாருங்க, பாபா சொல்றாரு நிறைய திட்டமிடுறீங்க, ஆனா கூடவே என்ன, உன்கே சாத் சாத் சர்வ சக்தியோं की सजावट जो होनी चाहिए वह नहीं है. திட்டமிடுதலின் கூடவே அனைத்து சக்திகளின் அலங்காரம் தேவை. ஆனா அது இப்ப இல்லங்கிறார் பாபா இல்லையா? எப்படி பாருங்க, ஒரு பொருள் ரொம்பவும் மகத்துவம் வாய்ந்த பொருள் அப்படின்னா அந்த பொருளை ரொம்ப அலங்காரம் பண்ணி வைப்பாங்க இல்லையா? சும்மா போட்டு வச்சானா அதோட மதிப்பு இருக்கவே இருக்காது. பாபா சாக்கார முரளிகள்ல சொல்லுவாரு, எப்படி பிரம்மா பாபா அவர் தாதா லேக்ராஜா இருக்கும்போது வைர வியாபாரியாக இருந்தார். அப்ப அவர் தன்னுடைய அனுபவத்துல சொல்லுவாரு, ரொம்ப ரேர் டைமண்ட் மதிப்பு வாய்ந்த வைரங்களை வெள்ளி டப்பால இந்த பஞ்செல்லாம் வச்சு அதுலதான் பாபா அந்த டைமண்ட்ஸை வைப்பாராம். அவ்வளவு அழகா அந்த வெள்ளி நகைகளை கஸ்டமர்ஸ்க்கு பிரசன்ட் பண்ணுவாராம். அப்போ ஒரு மதிப்பு வாய்ந்த பொருள் எந்த அளவுக்கு பத்திரமா அழகா வைக்கப்பட்டிருக்கோ அப்பதான் அதோட மதிப்பு என்ன ஆகுது, கூடுது இல்லையா? இப்ப 1 கிலோ கத்திரிக்காய் வாங்குறோம் அப்படின்னா அது பேப்பர்ல கூட சுருட்டி கொடுத்துடலாம். இல்ல ஒரு டைமண்ட் ஒரு சின்ன பீஸ் வாங்கினா கூட அதுக்கு எவ்வளவு மகத்துவமா அதோட பாக்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? அதே போலதான் பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, அப்ப அந்த மதிப்பு வாய்ந்த பொருளை ரொம்ப அழகுபடுத்தி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அதோட மதிப்பே போயிடும். அந்த மாதிரி ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு கருத்தை சிந்தனை செய்வதன் மூலமாக சக்தி நிரம்புது. ஆனா அப்படி செய்யாம இருக்கும்போது சக்தியை குறைவாக நிரப்பிக் கொள்கிறீர்கள், கடினமா உழைக்கிறீங்க, ரிசல்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறார் பாபா இல்லையா? அப்ப மனதில் நம்ம என்ன பண்றோம், பிளானிங் மே உமங் உற்சாக் बहुत अच्छा रहता है. அப்ப இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், இல்ல ஒரு சேவைக்காக போகணும் அப்படின்னா நிறைய திட்டமிடுறோம், ஊக்கம் உற்சாகத்தோட ரொம்ப சந்தோஷமா நீங்க திட்டமிடுறீங்க. ஆனால் நடைமுறையில் வரும் பொழுது மனதில் அழிவற்ற ஊக்கம் உற்சாகம் குறைந்து விடுகிறது. பிளான் பண்ணும்போது ஓகே நியூ இயர் செலிப்ரேஷன் வருது, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான விருப்பங்கள் இருக்கும், நிறைய திட்டங்கள் இருக்கும். ஆனா அதை பிராக்டிகலி கொண்டு வரும்போது அது குறைஞ்சு போயிடுது அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு கருத்துகளையும் சிந்தனை செய்து ஆத்மா என்ன பண்ணணும் அப்படின்னா தனக்குள் சக்திகளை நிரப்பிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. அதனால அதுக்காக என்ன பண்ணணும், அப்படி இல்ல அந்த மாதிரி நிரப்பிக்கல அப்படின்னா அந்த உள்நோக்கு தன்மை அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் குறைவாக தான் ஏற்படுது. சக்தியை நிரப்பிக்கல அப்படின்னா, நம்ம சக்திசாலியா இருக்கும்போது ஞானத்தை சிந்தனை செய்து அதன் மூலமாக கிடைக்கும் அந்த சக்தியை அனுபவம் செய்யும் போது ஆத்மா மிக எளிதாக உள்நோக்கு தன்மையிலையும் அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்திலையும் வருது. ஆனா அப்படி செய்யாதனால அது குறைவாக ஏற்படுதுங்கிறார் பாபா. அப்ப எது வரைக்கும் அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனைத்து பிராப்திகளினுடைய உணர்வு ஏற்படலையோ அப்ப பாபா சொல்றாரு, अल्प कालத்தினுடைய तब तक अल्प काल की कोई भी वस्तु अपने तरह जरूर आकर्षण करेगी.
அப்ப அந்த அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யாத வரைக்கும் என்னவாகுது? அல்ப காலத்தின் பொருட்கள் கவர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன் கவனம் எங்கேயாவது போயிடுது, கண்கள் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடுது, காதுகள் ஏதோ விஷயங்களுக்கு பின்னாடி ஆர்வமா ஈடுபட ஆரம்பிச்சிடுது. அப்படின்னா பாபா சொல்றாரு, ஆத்மா அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யவில்லை, அனைத்து பிராப்திகளின் உணர்வை அடையவில்லை அப்படிங்கிறாரு. அதனாலதான் சின்ன சின்ன விஷயங்கள் என்னை கவர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப பாருங்க, இப்போ தற்சமயத்தில் நாம என்ன பண்ணணும்? இந்த சிந்தனை செய்யும் சக்தியின் மூலமாக ஆத்மாவிற்குள் அனைத்து சக்திகளையும் நிரப்பிக் கொள்ள வேண்டும். கேட்கக்கூடிய விஷயங்களை நல்ல முறையில என்ன பண்ணணும்? சிந்தனை செய்யணும். சிந்தனை கடலை கடைய கடையதான் வெண்ணெய் வெளிப்படும். அப்படின்னா என்ன? நல்ல நல்ல அனுபவங்கள். அப்ப நல்ல நல்ல அனுபவங்கள் மூலமா அனைத்து சக்திகளையும் உங்களுக்குள்ள நீங்க நிரப்பிக்கோங்க. அப்பதான் உங்களால மூழ்கி இருக்க முடியும் அப்படிங்கிறார் பாபா. அப்போ அந்த ஒரு அத்தீந்திரிய சுகத்தில் சர்வ சக்திகளின் அனுபவத்தில் மூழ்கி இருந்தால் பாபா ஒரு சீக்ரெட் சொல்றாரு, விக்ன டல் சக்தே, தடைகள் வராது. தடைகள் வராமல் இருப்பதற்கான ஆதாரம் என்ன? அனைத்து சக்திகள் மற்றும் அத்தீந்திரிய சுகத்தில் மூழ்கி விடுங்கள் அப்படின்னு வழி சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப பாருங்க, ஏன் தடைகள் வருது? இங்க ஏறுனா தடை, இறங்குனா தடை, அந்த பக்கம் பார்த்தா தடை, ஒன்ன செய்யலாம் அப்படின்னா அது செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு தடைகள் வந்துட்டே இருக்கே, என்ன காரணம்? பாபா சொல்றாரு, எப்பொழுது ஆன்மீக தன்மையின் அந்த ஒரு ஃபோர்ஸ் குறைவாக இருக்கிறதோ அதனால்தான் தடைகள் வருகிறது. ஆன்மீக தன்மையோட ஃபோர்ஸ் குறையும் பொழுது தடைகள் வருகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, யோகத்திற்கான நிகழ்ச்சிகளை வைக்கிறோம் இல்லையா? இப்ப கூட நமக்கெல்லாம் 21 நாள் பட்டி அப்படின்னு நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆயிருக்கோம். யோகத்திற்கான நிகழ்ச்சிகளை நம்ம வைக்கிறோம். ஆனால் யோகத்தின் மூலமாக அந்த நிகழ்ச்சி எதுக்காக? இந்த ஒரு 21 நாள் தினசரி நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒன்று கூடி யோகா பண்றோம், இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா அந்த யோகத்தின் மூலமாக சக்திகளை அனுபவம் செய்வது மற்றும் செய்விப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்பொழுது தேவை. யோகத்தின் மூலமா என்ன பண்ணணும்? சக்தியை ஆத்மா அனுபவம் செய்யணும், மத்தவங்களுக்கும் செய்ய வைக்கணும். இதுதான் இப்போதைய தேவை அப்படிங்கிறார் பாபா. பிராக்டிக்கல் அப்பனே பலே கே ஆதார் சே அவுரோं को பலே தேனா. அப்ப பாருங்க, நீங்கள் நன்மை அடைவதன் மூலமாக பிறருக்கும் நன்மையை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு இல்லையா? அப்ப பாருங்க, வெளியில எப்படி சேவை செய்யறது? இப்ப நியூ இயர் வருது அப்படின்னா, இப்ப முக்கியஸ்தர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஏதாவது கேலண்டர்ஸ், இப்ப இங்கெல்லாம் இந்தியால எல்லாம் நியூ இயர் கேலண்டர் இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள், அப்படியெல்லாம் ஒவ்வொரு அக்கேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஏதாவது சேவைகள் செய்வோம் இல்லையா? அப்ப பாருங்க, வெளியில எப்படி சேவை செய்யறதுங்கிற திட்டங்களை நீங்க உருவாக்குறீங்க, அதே போல உங்களுக்குள்ளயும் என்ன பண்ணணும்? உங்களோட பார்வை போகணும் அப்படிங்கிறார் பாபா. யோகத்திற்கான திட்டங்களை உருவாக்குங்கள். जो निमित्त बने हुए हैं उनको ये ख्यालात चलना चाहिए कि हमारी इस तरह की फुलवारी किस बात में कमजोर है. அப்ப யாரெல்லாம் பொறுப்பாளர்களாக இருக்கீங்களோ உங்களுடைய மலர் தோட்டம் எந்த விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறது, அப்ப அந்த மலர் தோட்டத்தின் பலவீனம் எதுல இருக்கோ அதன் மீது கடுமையான கவனம் வையுங்கிறார் பாபா இல்லையா? இப்ப நாம சில ஆத்மாக்களை பாத்துக்கிற பொறுப்புல இருக்கோம், இல்ல நம்மளோட கிளை நிலையம் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஆத்மா மலர்கள், பாபா சென்டரை எப்போதும் என்ன சொல்லுவாரு? கார்டன், மலர் தோட்டம். மலர் தோட்டத்துல இருக்க எல்லா மலர்களும் மலர்ந்திருக்கா? சில மலர்கள்ல ஏதாவது இப்ப இந்த குளிர்காலம் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இந்த பூச்சி எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது அட்டாக் ஆயிடுச்சா அப்படின்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மலர் தோட்டத்தின் ஒவ்வொரு மலர்களும் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு கவனம் வையுங்கிறாரு பாபா. ஏதாவது விஷயத்துல பலவீனம் இருக்கா செக் பண்ணுங்க, டைம் கொடுத்து பலவீனங்களை முடித்து விடுங்கள். எனக்குள்ள நான் பாபாவின் மலர் தோட்டத்தின் அழகிய மலர் இல்லையா? எனக்குள்ள நான் செக் பண்ணணும். ஏதாவது பலவீனம் இருக்கா சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு.
शक्तियों के प्रभाव की कमी होने के कारण चलते फिरते सभी बातों में ढीलापन आ जाता. ஏன் கவனக்குறைவு வந்துடுது, ஏன் ஒரு தொய்வு ஏற்பட்டுடுது, அவ்வளோ வேகமா ஏன் போக முடியல அப்படின்னா, சக்திகளின் தாக்கம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இல்லையா. போக போக எல்லா விஷயங்கள்லயும் தொய்வு ஏற்பட்டுடுது. அதனால வினாசத்தின் ஏற்பாடுகள் அது கூட என்னன்னா எவ்வளவு வேகமா நடக்கணுமோ அவ்வளோ வேகமா நடக்கிறது இல்ல. அப்ப பாருங்க, ஆரம்ப கால ஸ்தாபனா மே ஃபோர்ஸ் नहीं तो विनाश में फोर्स कैसे बर सकता. உருவாக்கத்தில் அந்த ஒரு ஃபோர்ஸ் இல்லைன்னா அழிவுல எப்படி ஃபோர்ஸ் இருக்கும். அதனால ஷுரூமே தும்கோ சக்தி பன்கா கித்தனா நஷாத்தா. ஆரம்ப காலகட்டத்துல பாருங்க, தாதிகள்லாம் அவங்களுடைய அனுபவங்களை சொல்லுவாங்க. அந்த 14 வருடங்கள் எல்லாருமே அவ்வளவு கவனமா அவங்க யார பார்த்தாலும் தாதி ரத்தன் மோகினிஜி பகிர்ந்துப்பாங்க. அவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மர துண்டுகள்ல இலை வடிவங்கள்ல எல்லாம் சிவபாபா யாதுகேன், சிவபாபா யாதுகேன், சிவத்தந்தையின் நினைவு இருக்கிறதா அப்படின்னு எல்லா இடத்துலயும் எழுதி வச்சிருக்குமா. இப்ப அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கூட பாக்குறதே இல்ல. நான் ஆரம்ப காலகட்டத்துல கூட பார்த்திருக்கேன் நிறைய. அதாவது சிவபாபா யாதுகே, சிவத்தந்தை நினைவு இருக்கிறதா அப்படிங்கிற ஸ்டிக்கர் எல்லாம் கூட இருக்கும். இப்ப அந்த மாதிரி கண்ணுல பாக்குறதே கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு நாம சிவனுடைய சக்திகள் அப்படிங்கிற போதை உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல இருந்துச்சு தானே. உங்க மேல உங்களுக்கு முழுமையான அந்த ஒரு கவனம் இருந்துச்சு தானே. அப்ப தடைகள் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை இல்லையா. மாயா கியா ஹே, மாயைனா என்ன அப்படின்னு பாபா கேக்குறாரு. ஏன் மாயை வருது, எப்ப என் மீது கவனம் இல்லையோ அப்பொழுதுதான். ஆகவே உங்களது கர்மங்களின் நிலையின் மீது கவனம் வையுங்கள். நாடகப்படி வரிசைப்படியாக நம்ம ஆய்தான் ஆகணும் இல்லையா. அப்ப பாருங்க, ஏதோ ஒரு எல்லாரும் நம்பர் 1ல வர முடியுமானா வர முடியாதுதான். ஆனா அதுக்குன்னு முயற்சியே செய்யாம இருக்கலாமா, கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம கவனம் கொடுத்து நம்ம காரியங்களை செஞ்சுட்டே இருக்கணும். எப்படி பிரம்மா பாபா பாருங்க இல்லையா, कोई भी ऐसे लहर का समय जब आता है, दिन रात सकाश देने की विशेष सर्विस, विशेष प्लान्स चलते थे. निर्बल आत्माओं को बल भरने का विशेष अटेंशन रहता था, जिसे अनेक आत्माओं को अनुभव भी होता था. அப்ப பிரம்மா பாபா என்ன பண்ணுவாராம் சாக்காரத்துல, நாம கூட இந்த அனுபவங்களை கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது யஜ்யத்துல அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்குது அப்படின்னா உடனடியாக இரவு பகலாக சக்திகளின் ஒளிக்கிரணங்கள் சகாஷ் கொடுப்பதற்கான விசேஷமான சேவைக்கான திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. பலமற்ற ஆத்மாக்களுக்கு பலத்தை நிரப்புவதற்கான விசேஷமான கவனம் கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது அப்படின்னு பாபா சொல்றாரு. நைட்டெல்லாம் முழிச்சிருந்து நேரம் ஒதுக்கி சக்தியை நிரப்புவதற்கான சேவை செய்யப்பட்டது. அதாவது அந்த காலத்துல இப்ப ஒரு முறை சந்திரஹாஸ் தாதா உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் ஆபரேஷனுக்காக போறாரு. அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. எந்த ஒரு சூழல் வரும் பொழுதும் எல்லாருமே உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, அத நைட்டெல்லாம் முழிச்சிருந்து சகாஷ் கொடுக்கறதுக்கான சேவை செய்வாங்க. அப்ப இப்ப நாம என்ன பண்ணணும், அதிகமான நேரத்தை இந்த மாதிரி சக்தி கொடுக்கும் சேவையில ஈடுபடுத்தணும். அப்ப விசேஷமாக சகாஷ் சக்தி கொடுக்கும் சேவையை செய்யணும். அதுக்கு நம்ம என்ன ஆயிடணும் அப்படின்னா, லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பன்கர் இந்த ஒரு சேவையை செய்யுங்க இல்லையா. அந்த இடத்துலதான் இருக்கீங்க, நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க, இல்ல நீங்க உங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, இல்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன செஞ்சாலும் நான் எப்படி இருக்கேன், லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். லைட் ஹவுஸ் நான் அங்கதான் இருக்கேன். லைட் ஹவுஸ் ஒவ்வொரு கப்பல் பக்கத்துலயா போய் எல்லாம் சக்தி கொடுக்காது. அது ஒரே இடத்துலதான் இருக்கு. கடல்ல பெரிய அலைகள் வருது, சின்ன அலைகள் வருது இல்ல, அது எந்த கப்பல் வந்தாலும் லைட் ஹவுஸோட வேலை என்ன, சக்தியின் ஒளிக்கிரணங்களை கொடுத்து கொண்டே இருப்பது.
அதே போல நான் என்ன பண்றேன், நான் லைட் ஹவுஸ். நான் என்ன பண்றேன், என்னோட லைட், அமைதியின் லைட் என்கிட்ட இருந்து போயிட்டே இருக்கு. அன்பின் லைட் என்கிட்ட இருந்து போயிட்டே இருக்கு. தூய்மையோட லைட் என்கிட்ட இருந்து போயிட்டே இருக்கு. சோ லைட் ஹவுஸ் தொடர்ந்து லைட்ட கொடுத்துட்டே இருக்கணும். மைட் ஹவுஸ் சக்தி நிலையம், நான் சக்திகளை கொடுத்துட்டே இருக்கேன் எல்லாருக்கும். அதுதான் என்னோட சேவை அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அப்ப நாலா பக்கமும் உங்களோட ஒளி மற்றும் சக்தியின் தாக்கம் ஏற்படட்டும். இப்போது இதுதான் தேவையாக இருக்கிறது. யாராவது ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட நண்பர்கள் உறவினர்களுக்கும் உதவி செய்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மேல எழுப்புவாங்க. அந்த மாதிரி இப்ப உலகமே யாரு, நம்மளோட உறவினர்கள். நீங்க எதுல பணக்காரங்களா இருக்கீங்க, சக்திகள்ல இல்லையா? சக்திகள், குணங்கள், ஞானத்துல பணக்காரங்க தானே. உங்க அளவுக்கு வேற யாருமே இல்ல இல்லையா? அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய என்னோட ஒவ்வொரு சகோதர ஆத்மாக்களுக்கும் சக்திகளையும் ஞானத்தையும் கொடுத்து சக்திசாலியாக மாற்றக்கூடியதுதான் நம்முடைய காரியம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி தற்சமயத்தில் பலவீனமான ஆத்மாக்களுக்கு உங்களுடைய சம்பந்தம் தொடர்பின் மூலமாக விசேஷமான சக்தியை கொடுங்கள் அப்படிங்கிறார் பாபா. நிரந்தர் தேக கா பான் பூல் ஜாயே, நிரந்தரமாக தேக உணர்வு மறந்துவிட வேண்டும். நாம எந்த நிலையில இருக்கணும், இந்த தேகம்ங்கிற நினைவு நமக்கு வரவே கூடாது. அதற்காக முயற்சி நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க இல்லையா? அப்ப நம்மளோட படிப்பின் லட்சியமே, ஒரு நாளைக்கு முரளியில பாபா ஒரு முறையாவது என்ன பண்ணிடுவாரு, உங்களை நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, தேக உணர்வுல இருந்து விடுபடுங்கன்னு சொல்லாம இருக்க மாட்டாரு இல்லையா? அப்ப நம்மளோட படிப்பின் லட்சியம் என்ன, தேக உணர்வில் இருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வில் வருவதுதான். எப்பொழுதுமே உங்களுடைய சுயமரியாதையில நிலைத்திருங்க. தேக உணர்வு நீங்கிடும் இல்லையா? ஸ்வமான் அப்படின்னா என்ன, ஆத்மாவின் உணர்வு, நான் யார் எனும் உணர்வு தான் ஸ்வமான் அப்படின்னு வந்து சொல்றாரு, சுயமரியாதை. அப்ப பாபா பாருங்க எவ்வளோ சுயமரியாதைகள் கொடுத்திருக்காரு இல்லையா? அப்ப இந்த தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா நான் ஆணோ பெண்ணோ வந்து கிடையாது இல்லையா? நான் யார் அப்படின்னா ஆத்மா, புருவ மத்தியில் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆத்மா. எப்பொழுதுமே உங்களோட புத்தியில இது வந்து இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு இல்லையா? அப்ப என்ன பயிற்சி செய்யணும், பாபா நிறைய ஸ்வமான் நமக்கு கொடுத்திருக்காரு. எப்படி ஒரு பிரசிடென்ட் இருக்காரு, ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா அவங்களுக்கு வந்து நான் அது அப்படிங்கறத மறக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது இல்லையா? இப்ப வந்து ஒரு பிரசிடென்ட் அப்படின்னா அவங்க எங்க போனாலும் அவங்க அதையே அந்த ஒரு பெருமிதத்தோடயே இருப்பாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் எங்க போனாலும் அவருக்கு அந்த ஒரு பெருமிதம் இருந்துட்டே இருக்கும். அப்ப பாபா நமக்கு என்ன பெருமிதம் கொடுத்திருக்கார், என்ன ஸ்வமான் கொடுத்திருக்கார், மை சிவ சக்தி ஹூ, நான் தனியா இல்ல, நான் சிவனுடைய சக்தி, சிவனோடு இணைந்துள்ளேன் இல்லையா? தனியா இருந்தா டிம் லைட், பட் சிவனோடு இணைந்திருந்தால் பிரகாசமான ஒளி. அவர் பேரொளி, அவர் பக்கத்துல இருக்கேன், நானும் பேரொளியாக இருக்கேன். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, நான் சிவசக்தியாக உள்ளேன் அப்படின்ற அவமானம். அப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேக்குறது. அப்ப அந்த கேக்குறதோட ஏக் ஹோத்தா ஹை உஸ் ஸ்வமான் ஸ்வரூப் கா அனுபவ். அப்போ நிறைய பேர், அதாவது நம்ம வகுப்புல எல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு பயிற்சியை கொடுத்திருப்பாங்க. 108 ஸ்வமானங்கள், மினிமம் ஒரு 108 ஸ்வமானம் வந்து எழுதுங்க, சொல்லுங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே சொல்லிருவோம் இல்லையா? இன்னைக்கு அது ஒரு ஹோம்ஒர்க்கா கூட பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு ஸ்வமானங்கள் நினைவுல இருக்கு அப்படின்னு எழுதி பாருங்க. நிறைய ஸ்வமானம் பாபா நமக்காக வந்து கொடுத்திருக்காரு. அப்ப அதை என்ன பண்ணணும், நம்ம எழுதி பார்க்கணும் இல்லையா? எங்களுக்கு நாங்கெல்லாம் புதுசா சமர்ப்பணம் ஆகும் போது எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியே என்னன்னா, தினசரி ஸ்வமானம் 108 முறை நம்ம எழுதணும்னா ஒரு ஹோம்ஒர்க் எழுதுற மாதிரி டகடகன்னு எழுதி வைக்கிறது கிடையாது. உணர்ந்து அந்த அனுபவத்தில் நிலைத்திருந்து, நான் ஆத்மா, அன்பு சொரூபமான
ஆத்மா, நான் ஞான சொரூபமான ஆத்மா, நான் பாபாவின் இதய சிம்மாசனத்திற்கு அதிகாரி, நான் தூய்மையின் ஒளி, நான் பூஜைக்குரிய ஆத்மா, பாபாவின் கண்ணின் மணி அப்படின்னு நிறைய ஸ்வமானங்கள் இருக்கு. ஆத்மா தன்னுடைய உயர்ந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சிகள். அப்போ அதை கேட்டுட்டு மட்டும் இருக்கக்கூடாது. அதோட அனுபவத்துல நீங்க மூழ்கிடுங்க, அனுபவி மூர்த்தி ஆயிடுங்க. அப்ப பாபா இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு? ஸ்வமானத்தோட லிஸ்ட எழுதுங்கிறாரு பாபா. எவ்வளவு பெரிய லிஸ்ட் இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு மரியாதையில் நிலைத்திருக்கீங்களோ, இந்த மாதிரி மாயையின் பலவீனங்கள் உங்களை பலவீனப்படுத்த முடியாது. மாயை என்ன பண்ணும்? எப்படியாவது இவங்களை பலவீனப்படுத்தி தேக அபிமானத்துல கொண்டு வந்துடணும்னு நினைக்கும். ஆனா நான் என்ன பண்ணிடக்கூடாது? நான் யார்? பாபாவின் இதய சிம்மாசனத்திற்கு அதிகாரி. இதயத்துல இருந்து இறங்கிடக்கூடாது இல்லையா? பாபாவோட கண்ணுக்குள்ள நான் உட்கார்ந்திருக்கேன். மாயையோட பார்வை என் மேல படக்கூடாது. நான் யார்? நான் மாஸ்டர் சர்வசக்திவான். அப்படின்னா நான் பலவீனமா இருக்கவே முடியாது. அப்போ இந்த மாதிரியான ஸ்வமானங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த எண்ணத்துல நிலைத்திருங்க. அப்படி இருக்கும்போது, அதாவது நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு சொல்லிட்டு களைப்பின் அனுபவத்துல நீங்க இருக்க முடியுமா? அனைத்து சக்திகளும் நிறைந்தவர்கள் இதை எப்படி செய்யறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்குறியோட இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இருக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா? அப்ப பாருங்க, நீங்க அனுபவி மூர்த்தியாகி பிறரையும் ஆக்கக்கூடிய சேவை செய்யணும் இல்லையா? பிறருக்கும் அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய சேவை செய்யணும். யாரெல்லாம் உங்களோட தொடர்புல இருக்காங்களோ அவங்களுடைய அந்த ஒரு பலமற்ற தன்மை, பலவீனங்கள், அது எல்லாத்தையும் உங்களுடைய சக்திகள் மூலமாக அவர்களுக்கு பலம் கொடுங்கள். பாபா எவ்வளவு அழகா சொல்றார். உங்களுடைய சக்திகளால் அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? பலத்தை கொடுங்க. அவங்க அப்படிதான், இவங்க இந்த மாதிரி தான் சொல்றது என்னோட வேலை இல்ல. என்னோட வேலை என்ன? பலம் இல்லாதவர்களுக்கு பலத்தை நிரப்புவதுதான் என்னுடைய வேலை. இந்த ஒரு உதவியை செய்யுங்கள் அப்படிங்கிறார் பாபா. அவர்களுக்கும் அனுபவங்களை ஏற்படுத்துங்கள் அப்படிங்கிறாரு இல்லையா? அப்ப இந்த ஒரு முயற்சியை நீங்க செய்யுங்க. அப்ப பாருங்க, அப்போ அரசாட்சியில நெருங்கிய சம்பந்தத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் பலவீனமாக இருந்தா பிரஜைகள் எப்படி இருப்பாங்க? அதனால பலவீனமான ஆத்மாக்கள் சம்பந்தத்துல வர முடியாது. அதனால பாபா சொல்றாரு, இப்ப அரசாட்சியை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா பிரஜைகள் உருவாயிடுவாங்க. பிரஜைகள் சீக்கிரமா உருவாயிடுவாங்க. ஆனா ராஜ்ய சம்பந்தத்தில் உங்களுடைய உறவில் தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்களை உருவாக்கணும். அதுல நீங்க கவனம் வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா? அப்ப என்னுடைய தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் இந்த ஒரு நிலையில் இருந்து வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கறதுல நான் கவனம் வைக்கணும் அப்படிங்கிறாரு இல்லையா? அப்ப பாருங்க, ஆத்மாக்கள், அதாவது என்னெல்லாம் ஆத்மாக்கள் நம்முடைய தொடர்புல வராங்க, நேரத்தை கொடுக்கறாங்க, சகயோகிகளாக ஆயிடுறாங்க இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, அவர்களுக்கு உங்கள் மூலமாக, அனுபவி மூர்த்திகளாகிய உங்கள் மூலமாக பாலனை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறாரு இல்லையா? நாம மட்டும் சக்திசாலி ஆனா போதாது. நம்முடைய கடமை என்ன? நம்மளோட தொடர்புல வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களையும் சக்திசாலியாக ஆக்குவதுதான் நம்முடைய கடமை. அப்ப இந்த ஒரு பாலனையை அனைவருக்கும் நாம் கொடுக்க வேண்டும். பாபா சொல்றாரு, ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்களுடைய வகுப்புல இந்த கவனம் வைங்க. அதாவது நீங்க மட்டும் இல்ல, உங்க தொடர்புல வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே எப்படி இருக்கணுமா? சக்திசாலியாக இருக்கும். அந்த ஒரு கவனத்தை வைக்கணும். சோ இதுதான் இந்த ஒரு ஐ திங்க் 1972 அவ்யக்த முரளி. பாபா நிறைய விஷயங்கள் இல்லையா? அத கொஞ்சம் பெரிய முரளியாக இருந்ததால கொஞ்சம் விரைவாக நம்ம படிக்க வேண்டியதாக இருந்தது. நிறைய விஷயங்கள் பாபா இதுல சொல்லி கொடுத்திருக்காரு. நம்முடைய நிலைதான் சேவைக்கு ஆதாரமாக இருக்கு. நாம மட்டும் தயாரானா பத்தாது. நாம என்ன பண்ணணும்? நம்முடைய தொடர்புல வரக்கூடிய ஆத்மாக்களையும் அந்த மாதிரி ஆகும். சரி, உங்களுக்கு பிடித்த முக்கியமான கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். உடனே நம்ம யோகா பண்ண ஆரம்பிச்சிடலாம். யார் ஷேர் பண்றீங்க?
வெரி குட். பாபா சொல்றார் பற்று இருந்தா தன்னோட கனெக்ட் பண்ண முடியாதுண்டு. அப்ப அனைத்திலும் இருந்து முற்றிலும் விடுபட்ட நிலையை பயிற்சி செய்ய சொல்றேன். வெரி குட் ஜெயந்தி மாதாஜி. சொல்லுங்க சகுந்தலா மாதாஜி, நீங்க ஆன் பண்ணிருக்கீங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். எங்களை பார்த்தா மற்றவர்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படணும். நான் பரிசுத்தா வருகிறார் என்ற அனுபவம் ஏற்படணும். நாங்கள் அவர்களுக்கு அந்த சக்தியை அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. அதுல 3 நிலைகளை, இந்த வர்ணனை செய்வது, சிந்தனை செய்வது, மகன் ஒன்று விடுவது, அதுகளை பயிற்சி செய்யணும் இல்லையா? முயற்சியின் 3 நிலைகள். நம்ம வர்ணனை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க கூடாது. அதை என்ன பண்ணணும்? நீங்க வந்து சிந்தனை பண்ணணும், மூழ்கி விடணும். ஓகே. நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? மாதாஜி சொல்லுங்க. யமுனான்னு எழுதியிருக்கா. நீங்க சொல்லுங்க, நீங்க ஆன் பண்ணிருக்கீங்க. ஓம் சாந்தி. நாங்கள் வந்து நல்ல மற்றவர்களுக்கு நாங்கள் சக்தியை கொடுக்கலாம். இப்ப எங்களுக்கு பலவீனமா இந்த மேலையும் கீழையும் போய் கொண்டிருக்கோம் என்றால் எப்படி நாங்க சக்தியை கொடுக்கலாம்? எனக்கு அதாவது நாம பலவீனமா இருக்கும்போது எப்படி மத்தவங்களுக்கு சக்தியை கொடுக்கறது அப்படின்னு கேக்குறீங்களா? ஓகே. நோயால வர இதனால மேலையும் கீழையும் போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்ப வயசு கோளாறு. அப்ப எப்படி நாங்க சக்தியை கொடுக்கறதிலும்? ஓகே. அப்போ அதாவது வயோதிகன் இப்ப பிரம்மா பாபா பாருங்க 93 வயது வரை இருந்தாரு. தாதிகள் 100 எல்லா தாதிகளும் பாத்தீங்க அப்படின்னா 100 இயர்ஸ் 90+ வயோதிக நிலையில தான் இருந்தாங்க இல்லையா? ஆனா பாபா சொன்னார், இன்றைய முரளியில கூட பாபா ரொம்ப அழகா சொல்றாரு இல்லையா? நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் இல்லையா, நான் ஃபர்ஸ்ட் அஷரீரி நிலை, நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த பலவீனங்களின் அனுபவம் ஆகுது. இந்த உடலில் இருந்தாலும் உடலுக்கு நிறைய லிமிட்டேஷன் இருக்கு. ஒண்ணு வயசாயிடுது, நோய்வாய்ப்பட்டுடுறோம், இல்ல வேற ஏதாவது விஷயங்களோட பாதிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கும். ஆனா நம்முடைய மனநிலையை நாம அவ்வளவு உறுதியாக வச்சுக்கணும். அதுக்கு ஆத்ம உணர்வின் பயிற்சி செய்தல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது, அடிக்கடி பாபாவோட நான் கனெக்ட் ஆயிட்டே இருக்கேன், பாபாவோட இணைந்து இருக்கேன். பாபா இன்றைய முரளியில சொல்லியிருக்காரு இல்லையா, நான் சிவசக்தி. தனியா இருந்தா தானே நான் பலவீனமா இருக்கேன் இல்லையா? எனக்கு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா என் கூட யாரு இருக்கா? பாபா பக்கத்துல இருக்காரு. பாபாவோட சக்தி எவ்வளவு அதிகமா இருக்கு இல்லையா? அப்ப பாபாவோட இணைந்திருந்து சக்தியை கொடுங்கள். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ பாபா. நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? சொல்லுங்க குகன் பிரதர், சொல்லுங்க. இன்றைக்கு பாபாண்ட முரளி எல்லா பாயிண்ட்ஸுமே வைரம் மாதிரி தான் இருக்குது. எந்த வைரன்னு தெரியல சிஸ்டர். அதான் சொல்றாருண்டா, இந்த இந்த ஞானத்தை வந்து ஒரு வைரம் மாதிரி வச்சு அதை நாங்கள் கடைந்து அதை நினைவு செய்து அதை பயிற்சி செய்து அதை எல்லாருக்கும் கொடுக்க வேணும்னு சொல்றாரு. நன்றி. ஓகே, லாஸ்ட் சொல்லுங்க. அதான் ஒரு கர்மத்தை செய்யக்க இங்கேருந்து செய்து போட்டு உடனே பாபாவோட நினைவில் மேலே போயிருந்தது. அதுதான் கர்மாத்திக் ஸ்டேஜ். அது சிஸ்டம் கிட்டடியில் இந்த 18th வார முரளியில் அது வருதாமன்னு சொல்லி சொன்னா அந்த பாயிண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் சாந்தி. ஒரு ஞான பாயிண்ட வந்து நாங்க எடுத்து அதை வர்ணனை செய்கிறோம். ஆனா அதை எடுத்து அதை சிந்தனை செய்து அதோட சக்தி ரூபத்தை நாங்க அனுபவம் செய்யதான் எங்களுக்கு அந்த அதீந்திரிய சுகமும் அனுபவம் செய்யும். அந்த அனுபவம் வந்து நீண்ட காலத்துக்கு இருக்கும். ஆனா அது சொல்ல அது அனுபவ குறைவு எப்படி ஆன்மீகத்துல குறைவு ஏற்படுதுன்னா, எங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த மலர் தோட்டத்தை நாங்க செக் பண்ண வேணும்னு சொல்றாரு. ஏதாவது குறைபாடு இருக்கா அதெல்லாம் நீக்கி ஃபுல் பவரா, அதாவது முழுமையான சக்தி ரூபமா மாறினாதான் மற்றவைக்கு எங்கள்கிட்ட இருந்து அந்த சக்தியின் அனுபவமா சொல்றேன். தேங்க்யூ. சகுந்தலா மாதாஜி சொல்றீங்களா? சொல்லிட்டீங்க. ஓம் சாந்தி. ஒரு நிமிஷத்துல நாங்கள் சுவிட்ச் ஆன் என்ற மாதிரி நாங்கள் அசரீதி ஆகிடணும், நொடியில பெருசாகிடணும். அந்த பயிற்சியை தான் கூட. ஓகே. தேங்க்யூ. ஓம் சாந்தி. இப்போ ஒரு 2 minutes நம்ம பாபாவை நினைவு செய்யலாம் இல்லையா? பாபா சொன்னாரு லைட் ஹவுஸ் நிறைய பயிற்சிகள் கொடுத்திருக்காரு இல்லையா? இதை நீங்க வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன கருத்துக்களை எழுதி வச்சு பயிற்சி பண்ணுங்க. ஸ்வமானம் பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காரு பாபா. சுயமரியாதையில் நிலைத்திருக்க சொல்லியிருக்காரு.
கூடவே வந்து லைட் ஹவுஸ் அப்படிங்கிற நிலையில் நிலைத்திருந்து சக்தி கொடுத்துட்டே இருங்க. உங்களோட தேவ ஸ்வரூபத்தின் காட்சியை பிறருக்கு ஏற்படுத்துங்கள். உங்களுடைய ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தின் காட்சியை பிறருக்கு கொடுங்கள்னெல்லாம் நிறைய கருத்துகள் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம லைட் ஹவுஸ் ஆயிடலாம். நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கோங்க. ஆழ்ந்த சுவாசம். பாபா பவர் ஹவுஸ் என் பக்கத்துல இருக்காரு. சர்வசக்திவான் பாபா எனக்கு அருகில் உள்ளார். நான் அவரோடு இணைந்துள்ளேன். சர்வசக்திவானுடைய சக்திகளின் ஒளி கதிர்கள் எனக்குள் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. அவரோடு இணைந்து என்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொருவருக்கும் சக்தியின் கிரணங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். தொடர்ந்து பாபாவிடம் அடைந்து கொண்டே இருக்கின்றேன். என்னிடமிருந்து, என்னுடைய நெற்றியிலிருந்து, என்னுடைய கண்கள் மூலமாக சக்தியின் பிரகாசமான பொன் சிவப்பு ஒளி கிரணங்கள் என்னுடைய ஒவ்வொரு சகோதர ஆத்மாக்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. நோய்வாய்ப்பட்டவர்கள், வயோதிகர்கள், ஏதேனும் தடைகளால் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், பலவீனமான ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சக்தி சுரூபத்தின் மூலமாக லைட் ஹவுஸ் ஆகி சக்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். எங்கெல்லாம் இந்த சக்தியின் பொன் சிவப்பு ஒளி கிரணங்கள் போகுதோ அங்கெல்லாம் பலவீனங்கள் நீங்கி அவர்கள் சக்தியை உணர்கிறார்கள், பலத்தை உணர்கிறார்கள், நம்பிக்கையை உணர்கிறார்கள். மனக்கண்கள்ல அந்த காட்சியை நான் பார்க்கின்றேன். ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி. நாளை சந்திக்கலாம்.